அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். என்டிஏ கூட்டணிக்குள் திரு விஜயை கொண்டு வர பேச்சு நடப்பதாக ஆந்திர துணை முதல்வர் திரு பவன் கல்யாண் மூலம் பேச்சு நடப்பதாக பாஜக நிர்வாகி திரு KS ராதாகிருஷ்ணன் பேசியிருந்தார். இந்த செய்தியை தாவேகா அமைதியாக பார்த்து கொண்டிருக்கிறது. பாஜக பேச்சுவார்த்தை நடக்கவில்லை என்று மறுக்கிறது. அதிமுக தரப்புல இந்த செய்தியை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். விஜயை சுற்றி என்னதான் நடக்கிறது என்ற தலைப்புல பேச இருக்கிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் பங்கேற்றிருக்கிறார். மூத்த பத்திரிகையாளர் திரு மணி இணைந்திருக்கிறார். பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் இணைந்திருக்கிறார். பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் இன்னும் சற்று நேரத்தில் இணைய இருக்கிறார். வணக்கம் விருந்துகள் அனைவருக்கும். திரு மணி, என்டிஏ கூட்டணிக்கு திரு விஜய் தேவையா, திரு விஜய்க்கு என்டிஏ கூட்டணி தேவையா, இந்த பரஸ்பரம் இருவருக்கும் ஒருவருக்கொருவர் தேவைப்படுகிறார்களா? என்டிஏவுக்கு நிச்சயமாக விஜய் தேவைப்படுகிறார். என்டிஏவுக்கு விஜய் தேவைப்படுகிறார். கண்டிப்பாக என்டிஏவுக்கு விஜய் தேவைப்படுகிறார். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. விஜய்க்கு என்டிஏ தேவைப்படுகிறதா என்றால் அதற்கு பதில் கிட்டத்தட்ட இல்லை என்று தான் நாம் சொல்ல வேண்டும். அவர் என்டிஏக்குள்ளே போனார்னா சிக்கல்கள் அவருக்கு இருக்கின்றன. பட் அவருக்கும் சில தேவைகள் இருக்கின்றன. திமுக கூட்டணியை, குறிப்பாக ஆளும் கட்சியான திமுகவை, அதிகாரத்தில் இருக்கும் பொழுது திமுகவை எதிர்ப்பதற்கு அது ரொம்ப கடினமான ஒரு காரியம் என்பது அவருக்கு எந்த அளவுக்கு புரிந்திருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. பட் ஸ்டில் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஐடியாலஜிக்கல் போலரைசேஷனில் கொள்கை எதிரி, அரசியல் எதிரின்னு சொன்ன பிறகு அவர் அந்த பக்கம் போவதற்கான சாத்தியக்கூறுகள் எந்த அளவுக்கு இருக்கின்றன என்று எனக்கு தெரியவில்லை. உங்கள் கேள்விக்கான நேரடியான பதில் என்பது ரெண்டு பேருக்குமே தேவை இருக்குதுன்னா என்டிஏக்கு அந்த தேவை கூடுதலாக இருக்கிறது. ஏன்னா அவங்க கடந்த முறை அவர் ஓராண்டுக்கு முன்பு கிட்டத்தட்ட அமித்ஷா அவர்கள் அந்த அலையன்ஸ் அனௌன்ஸ் பண்ண பிறகு இன்றைக்கி அந்த அலையன்ஸ் எந்த கட்டத்தில் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோன்னா இப்போ தான் அமமுக வந்திருக்காங்க, அன்புமணி வந்திருக்காரு. பட் ஸ்டில் இந்த பக்கம் 23 கட்சிகளுக்கு மேலே கூட்டணி சேர்த்து ஒரு மிகப்பெரிய சூப்பர் மெகா அலையன்ஸை ஸ்டாலின் கட்டமைத்திருக்கிறார். ஆகவே அதை உளவியல் ரீதியாகவே அதை எதிர்கொள்வதற்கு, பர்செப்ஷன் வைஸ் எதிர்கொள்வதற்கு இன்றைக்கு என்டிஏவிடம் அதற்கான பலம் இல்லை என்று தான் பார்க்க வேண்டும். விஜய் என்டிஏக்கு வந்தார்னா மோஸ்ட் ப்ராபபிளி இட் குட் பி எ கேம் சேஞ்சர். விஜயோட வாக்கு வங்கி சரிந்தாலுமே கூட அது கேம் சேஞ்சராக தான் இருக்கும் நான் பார்க்குறேன். என்டிஏவுக்கு அதிகமான தேவை இருக்கிறது, விஜய்க்கு ஓரளவு தேவை இருக்கிறது என்று நாம் சொல்லலாம். இல்லை, விஜய் என்டிஏ கூட்டணிக்குள்ளே வந்தால் என்டிஏ இமேஜ் ஒன்றும் டிஸ்டர்ப் ஆகாது. ஆனால் விஜய் போய் சேர்ந்தா விஜயோட இமேஜ் டிஸ்டர்ப் ஆகிடும்ன்றது நீங்கள் தானே நீங்கள் சொல்கிறீங்க? அது உண்மை. பட் ஸ்டில் அவருக்கு இருக்கக்கூடிய வாக்கு வங்கியில் ஓரளவு அவர் இழந்தாலும் அவரால் என்டிஏவோட வெற்றிக்கு இங்கே கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் தான் நம்பர். இட்ஸ் நம்பர்ஸ் கேம். பெரிய அளவில் கொள்கை கோட்பாடுலாம் ஒன்றும் இருக்க போகிறது கிடையாது. யார் வேணால் யாரோட வேணால் சேரலாம். இடதுசாரிகளையும் காங்கிரஸையும் தவிர பிஜேபியோடு சேராதவர்கள் யாருமே கிடையாது. எதிர்காலத்திலும் சேர முடியாதவர்கள் இந்த ரெண்டு பேருக்கு நம்ம வாக்குறுதி கொடுக்கலாம், இடதுசாரிகளும் காங்கிரஸும். மற்ற யார் வேணால் போவாங்க, எதிர்காலத்திலையும் போவாங்க. அப்படி தான் நான் பார்க்குறேன். 99லேருந்து 2004 வரைக்கும் 5 ஆண்டுகள் குஜராத் இனப்படுகொலைகளின் உச்சத்தில் இருக்கும்பொழுது பிஜேபியோடு இருந்தவர்கள் தான் திமுகவினர். அதுலேருந்து ஆரம்பிக்கணும். எப்போ பாபர் மசூதி இடிப்புக்கு பிறகுலேருந்து இந்த சம்பவம் நடந்திருக்கு உங்களுக்கு. ஆகவே நீங்கள் வரலாறை அடிப்படையாக வைத்து பார்த்தால் இடதுசாரிகளையும் காங்கிரஸையும் தவிர பிஜேபியோடு யார் வேண்டுமானாலும் போவார்கள். அந்த பர்செப்ஷனில் தான் இதை நம்ம பார்க்கணும். ஆனால் விஜய்க்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய சிறுபான்மையினருடைய வாக்குகள், ஆன்டி பிஜேபி ஓட்ஸ் அதெல்லாம் இருந்தாலுமே அவர் என்டிஏக்குள்ளே ஒருவேளை போனார்னா நமக்கு தெரியாது, போவாரா போக மாட்டார்னு. ஒருவேளை போனார்னா இப்போ இருக்கக்கூடிய அவருடைய வாக்கு சதவீதத்தில் ஒரு X% ஓரளவு குறையும், அது உண்மை, டென்ட் இருக்கும். பட் ஸ்டில் அவரால் ஒரு கான்ட்ரிபியூஷனை பண்ண முடியும். அது கேம் சேஞ்சராக இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். இழப்பு யாருக்கு அதிகம்? இழப்பு திமுகவுக்கு தான் அதிகம். என்டிஏவுக்கு விஜய் போனார் என்றால் என்னுடைய பர்செப்ஷன் நான் சொல்கிறேன், நான் ஆட்சி மாற்றம் வரும். அப்படி தான் நான் இதை பார்க்குறேன். அதிமுக பாஜக விஜயில் யாருக்கு இழப்பு அதிகம்? இது ரொம்ப கடினமான ஒரு கேள்வி. நீங்கள் நத்திங் சக்சீட்ஸ் லைக் சக்ஸஸ், அப்படி தான் பார்க்குறாங்க. நீங்கள் எலக்ட்ரல் பாலிட்டிக்ஸ்குள்ளே போயிட்டீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு ரோமங்களை பிளக்கக்கூடிய அளவுக்கான தத்துவார்த்த விசாரணைகளுக்கு இடம் இல்லை கார்த்திகேயன். நான் அதான் சொல்கிறேன். இன்றைக்கி பிஜேபி ஃபேக்டரால் தான் போலரைசேஷன் இவ்வளோ தூரம் இருக்குது. பிஜேபி ஃபேக்டர் இல்லைன்னா விஜய் அந்த பக்கம் போகிறதுக்கு, ஏடிஎம்கே பக்கம் போகிறதுக்கு எந்த விதமான பெரிய சங்கடங்களுமே இருந்திருக்க போகிறது கிடையாது. அது ஒன்று தான் இன்றைக்கி சிக்கலாகவே இருந்துகிட்டு இருக்குது. பிஜேபி ஃபேக்டர் தான். இன்ஃபேக்ட் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் பலவிதமான மன அழுத்தங்களுக்கும் ஏமாற்றங்களுக்கும் அதிருப்திகளுக்கும் இந்த அரசுக்கு எதிராக அவர்கள் ஆளாகி இருந்த பொழுதிலும் திமுக கூட்டணியிலேயே அவர்கள் தொடர்வதற்கான ஒரே ஒரு காரணம் என்ன? பிஜேபி ஃபேக்டர் தான்.
அதுதான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு மையப்புள்ளியா இன்னைக்கு இயங்கிக்கிட்டு இருக்குது. பட் அந்த ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜி கொள்கை சமரசம் விஜய் போனார்னா அது கொள்கை சமரசம் தான், ஆனா சந்தேகமே இல்லைன்றேன். ஆனா அதிமுகவோட போனாலும் அரசியல் சமரசத்தை பண்ணிக்க வேண்டிய தேவை தானே இருக்கும். கொள்கை சமரசத்தையே பண்ணும்போது அரசியல் சமரசத்தை பத்தி என்ன பேசுறீங்க நீங்க? பட் இப்படிதான பாலிடிக்ஸ் இயங்குதுன்ற நான் நாளைக்கு ஒருவேளை அவர் போய் சேர்ந்தால் இது எல்லா கட்சிகளுமே பண்றதானே, அவர் மட்டும் பண்றதுக்கு மட்டும் எதுக்கு தனியா நீங்க கூடுதலான விமர்சனங்களை முன்வைக்கிறீர்கள்? அதுதான் நான் சொல்றேன். எக்ஸெப்ட் லெஃப்ட் அண்ட் காங்கிரஸ் ஏதாவது ஒரு கட்டத்தில் கடந்த 25 ஆண்டுகள்ல பாஜகவோடு போகும்போது கொள்கை சமரசம், அதிமுகவோடு போகும்போது மீண்டும் பவன் கல்யாண் மாடல் துணை முதல்வர் அப்படின்னு ஒரு அரசியல் ரீதியான சமரசத்தையும் செய்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கதானே செய்யும். நிச்சயமாக. நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு, இன்றைக்கு அது கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாகும் விஜய் ஒருவேளை என்டிஏக்கு போனார் திமுகவினரால். ஆனால் அந்த திமுகவினர் ஒன்றை நினைவில் கொள்ள வேண்டும். அடிக்கடி அவர்கள் சொல்லக்கூடிய விபி சிங்கோட டெஃபினேஷன் என்ன பாலிடிக்ஸுக்கு? பாலிடிக்ஸ் இஸ் an art of possible. அப்போ அதுதானே, கொள்கை இல்லைன்னா இதெல்லாம் நடக்கும். உங்களுக்கு அக்ரெசிவான பாலிசிஸ் இருந்தனா இது நடக்காது. எக்ஸப்ட் லெஃப்ட் அண்ட் காங்கிரஸ் வேற யாருக்கு ஆன்டி பிஜேபியில் எங்களுக்கு ஒரு ஸ்டெட்ஃபாஸ்ட் கமிட்மெண்ட் இருக்கு சொல்லுங்க? யாருக்கும் கிடையாது. எல்லாரும் ஏதோ ஒரு கட்டத்தில் பிஜேபியோட இருந்தவங்க, நாளைக்கு இணைஞ்சாலும் ஆச்சரியம் இல்லை. வெற்றி ஒன்று தானே இலக்கு. அப்போ யாரோட வேணா போய் சேருவீங்களா? இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தில் இது வரைக்குங்க உங்களுக்கு 3 தேர்தல்கள் கிட்டத்தட்ட ஒரு பொலிட்டிக்கல் கோஹரன்ஸ் உள்ள அலையன்ஸாக தாங்க இருந்தது. ஆனால் இந்த முறை என்ன நடந்திருக்கு? தேமுதிகவும் ஓபிஎஸும் உள்ளே வந்திருக்காங்க. இவங்க பிஜேபியோட இருந்தவங்க, பிஜேபியோட முதல் நாள் வரைக்கும் ஓபிஎஸ் பேசியிருக்காரு, தேமுதிக 2 பேரோடையும் பேசியிருக்காங்க. இப்போ நாளைக்கு இவர்களுக்கு ஒரு 5 எம்எல்ஏவோ 10 எம்எல்ஏவோ வருதுன்னா நாளைக்கு அவர்கள் பிஜேபி பக்கம் போக மாட்டார்கள். ஒருவேளை தொங்கு சட்டமன்றம் வந்தால் என்பதற்கு என்ன உத்தரவாதத்தை நீங்கள் கொடுக்க முடியும்? விசிகேல 10 எம்எல்ஏ வந்தாலும் அவங்க பிஜேபிக்கு போக மாட்டாங்க. ஆனால் அந்த உத்தரவாதத்தை தேமுதிக 10 எம்எல்ஏ வந்தால் திமுகவால் கொடுக்க முடியுமா? அப்போ யாரை நீங்கள் வளர்க்குறீங்க? தேமுதிகவுக்கு கொடுக்க முடியாது அந்த உத்தரவாதத்தை. ஆனால் திமுகவோ இடதுசாரிகளோ விசிகாவோ காங்கிரஸோ பாஜக பக்கம் போயிடாதுங்கிற உத்தரவாதத்தை கொடுக்க முடியுமா? லார்ஜ் எக்ஸ்டென்ட் கொடுக்கலாம், கண்டிப்பாக லார்ஜ் எக்ஸ்டென்ட் கொடுக்கலாம். ஆனால் அந்த உத்தரவாதத்தை நீங்கள் தேமுதிக கொடுப்பீங்களா? கண்டிப்பாக கொடுக்க முடியாது. அப்போ யாரை திராவிட முன்னேற்ற கழகம் ஊக்குவிக்கிறது? அப்போ அந்த இடத்துல ஒரு காம்ப்ரமைஸ் வருதில்லை. அப்போ பிஜேபி பற்றி பேசுவதற்கான அந்த தார்மீக உரிமை என்பதை எல்லோருமே இழக்கிறாங்க. ஓகே, திரு சாமிநாதன், தாவேகாவை இழுக்க முயற்சி நடக்குது என்டிஏ கூட்டணிக்குள்ள அப்படின்ற செய்தி எந்த பின்னணியில் யாரால் கசிய விடப்படுகிறது? எங்கிருந்து தொடங்குச்சது? இல்ல, நிச்சயமா அது பாஜக தரப்பு தான் அதற்கான லாபம் முதல்ல அவர்களுக்கு. ஒரு வர்றாரு அப்படின்னு சொன்னாலே இந்த தரப்பு தொண்டர்களும் முதல்ல நம்பிக்கை அடைவாங்க. நீங்க முதல்ல இருந்தே திமுக தரப்பு ஒரு பாஜகவோட பி டீம் அப்படின்னு விமர்சித்தாலும் கூட இந்த முறை இந்த தகவல்கள் முழுக்க முழுக்க பாஜக அலையன்ஸ்க்கு அவர் வந்துட்டாருன்னா இந்த அணி ஒருவேளை வெற்றி பெறக்கூடிய ரேஸ்ல மிக முக்கியமான இடத்துக்கு வந்துடும் பாஜக தரப்பும் நம்புறாங்க. நீங்க அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சார். பாஜகவோட செய்தி தொடர்பாளர் அழைப்பு கொடுத்ததுனால ஏஎன்எஸ் பிரசாத் அந்த பொறுப்புல இருந்து விடுவிக்கப்பட்டிருக்காரு. டீயும் காப்பியும் கலக்க முடியாதுன்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அரசியல்ல பொறுத்த வரைக்கும் இவங்க ஏதோ ஒரு முயற்சி எடுக்கலைன்னா இத்தனை வேற பொறுப்புகள்ல இருந்து நீக்கிறதோ அல்லது அண்ணாமலை போன்றவர்கள் எதிர்மறையான விமர்சனங்கள் சொல்றதுக்கோ இடமே இல்லை. நீங்க அரசியல் கட்சியை பொறுத்தவரை பொறுத்திருந்து பாருங்கன்னு சொல்லிட்டு போயிடலாமே. அப்ப அவர்கள் ஏதோ ஒரு முயற்சி எடுக்கிறதுனாலதான் அதை பத்தி கருத்து சொல்றவங்கள ஒரு பொறுப்புல இருந்து விடுவிக்க வேண்டிய ஒரு சூழல் நெருக்கடி வருது என சொல்ற ஒரு செய்தி தொடர்பாளர். இன்னொரு பக்கம் அண்ணாமலை அவர்கள் டீயும் காப்பியும் கலக்க முடியாதுங்கிறார். அப்ப இந்த விமர்சனம்லாம் ஏன் வருதுன்னா அவங்க ஏதோ ஒரு முயற்சியை எடுக்கிறாங்க, அந்த முயற்சி வெளியில் கசிந்து விடக்கூடாது என்கிற ஒரு முன்னெச்சரிக்கையா கூட பாஜகவுக்கு இருக்கலாம். பட் பாஜகவுக்கு இதுல லாபம், நீங்க அவர் அந்த பக்கம் நகர்ந்து வந்து விட்டாருன்னா பாஜக தரப்புக்கு உள்ளபடியே நல்ல லாபமா இருக்கும். ஆனா அதுலயே பல குரல்கள் இருக்கு. பட் விஜய் அவர்களுக்கு அதுல பல குரல்கள் இருக்கு. ஏற்கனவே தமிழிசை அழைச்சாங்க, விஜய் 0 எங்க கூட வந்தாதான் பலம் பெறுவார்னு சொன்னாங்க. திரு KS ராதாகிருஷ்ணன், திரு பவன் கல்யாண் மூலம் பேச்சுவார்த்தை நடக்குது, என்டிஏ கூட்டணிக்குள் விஜய் வருவார், திரு எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆவார் அப்படின்னு அவர் பேசுறாரு. ஏஎன்எஸ் பிரசாத் வரணும்னு அழைப்பு விடுத்து அறிக்கை வெளியிட்டார், அவரை நீக்கியாச்சு. நைனா நாகேந்திரன் மறுக்கிறாரு. திரு அண்ணாமலை காஃபியும் டீயும் ஒன்னாவே சேர முடியாது அப்படின்னு எக்ஸ்ட்ரீமுக்கு போறாரு. பல குரல்களா இருக்கு பாஜக குரல். ஆமா, அது அவர்கள் எடுத்த முயற்சிக்கு பலன் கண்ணு கட்டிய தூரம் வரை தெரியல அப்படிங்கறதுடைய வெளிப்பாடா தான் இதை பார்க்க வேண்டியிருக்கு சார். முயற்சி இன்னைக்கு வரல, ரிலீஸ் ஆகல. 2 நாட்களுக்கு முன்னாடி அந்த கமிட்டி கூட்டுறாங்க. கமிட்டியில ஒருவருக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லி அது மீண்டும் தள்ளி போகுது. அந்த கமிட்டி என்பது ஒரு 5 பேர் கொண்ட குழு. அந்த மொத்தத்திலேயே அதுல திரைப்படத்தை பார்க்கக்கூடிய குழுல 100 பேருக்கு மேல இருப்பாங்க. ஒரு 5 பேர் கொண்ட குழுல ஒருவருக்கு உடல்நிலை சரியில்லைன்னா இன்னொருவரை வைத்து அந்த படத்தை பார்த்திருக்கலாம், அது தள்ளி போகுது. இன்னொரு பக்கத்துல சிபிஐ விசாரணைக்கு அழைப்பு வருது. இதே நாள்லதான் விஜய் தன்னுடைய நேர்காணலையும் தொடங்குறார். அப்ப இது எல்லாமே அவர்கள் எடுத்த முயற்சிகள் பலிப்பதாக இருந்திருந்தா இதை அப்படியே அலோவ் பண்ணிருப்பாங்க.
பட் ஒன்னொன்னுமே அது ஏதோ ஒரு வகையில தொங்கி நிக்கிறத இந்த அணிக்கு பலவீனமாக பார்த்து விடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. நீங்க நேற்று வரை விஜய் காங்கிரஸுக்காக காத்திருந்தார். காங்கிரஸுக்காக காத்திருந்த விஜய்க்கு இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி காத்திருப்பது போல ஒரு தோற்றம் வந்து விடக்கூடாதுங்கிற அச்சமா அந்த அணிக்கு இருக்கு. பட் வந்தால் ஆரத்தழுவி வரவேற்க வேண்டிய இடத்துலதான் அவங்க இருக்கிறாங்க. அந்த அணி வந்து உள்ளபடியே மணிசார் அவர்கள் குறிப்பிட்டதை போல விஜய் அந்த அணியில் போய் சேர்ந்து கொண்டார்னா நிச்சயமா ஒரு ஆட்சியே மாற்றம் அளவிற்கான அந்த அணி பலம் பெற்றுவிடும். பட் இதுல விஜய்க்கு ஒரு சிறிய லாபமும் இருக்கு, ஒரு பெரிய நஷ்டமும் இருக்கு. பெரிய நஷ்டம் என்பது அவர் வந்தது முதல்வர் பதவிக்காக. இங்க அவர் திரைத்துறையில நம்பர் 1ல இருந்து வர்றாரு. அப்ப நம்பர் 1ல இருந்து வர்றவரு நம்பர் 2 இருக்க நிச்சயமா விரும்ப மாட்டார் துறை முதல்வர் என்பது. சோ அப்ப அவர் அந்த இடம் அவருக்கு ஒரு நெருக்கடியாக இருக்கலாம். பட் இன்னைக்கு அவர் ஒரு முட்டு சந்தில நிக்கிறது போன்று ஒரு சூழல்ல இருக்கிறார். வேட்பாளர்கள் மட்டும்தான் அவர்கிட்ட இருக்காங்க. அலையன்ஸ் எதுவுமே வரல. கூட்டணிக்கு வாங்க, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அழைப்பு கொடுத்தார். ஒரே ஒரு கட்சி தான் வந்திருக்கு, பண்டுட்டி ராமச்சந்திரன் அவர்கள். அவரும் தேர்தலை சந்திக்க போறது இல்லைன்னு சொல்லியிருக்கக்கூடிய கட்சி. சோ அப்ப அவர் விஜய்க்கு யாருக்கு பதட்டம்? இன்னும் ஜனநாயகம் ரிலீஸ் ஆகல. யாருக்கு பதட்டம்? கூட்டணி அமையவே இல்ல, தனிச்சு போட்டியிடுறோம், என்னவாகுமோ அப்படின்ற பதட்டம் திரு விஜய்க்கு இருக்கா? இல்ல திமுக கூட்டணி மாதிரி ஒரு பலமான கூட்டணியை கட்டமைக்க முடியலையே, ஓபிஎஸ் விட்டுட்டோம், தேமுதிகவை விட்டுட்டோம் அப்படின்னு பதட்டம் அதிமுக பாஜக தரப்புக்கு இருக்கா? பதட்டம் யாருக்கு இருக்கு? இல்ல, அதிமுக பாஜக தரப்புக்கு தான் இதுல அதிகமான பதட்டம் இருக்கிறது. நீங்க விஜய் அவர்களுக்கு ஒரு பதட்டம் இருக்கு. அந்த பதட்டத்தை அவர் வெளிப்படுத்தவே இல்லையே. நீங்க விஜய் அவர்கள் அந்த தருணத்துல கூட தனித்து போட்டி என்கிற ஒரு சூழல் நெருக்கடி இருக்கிற போது நேர்காணல் நடத்துறாரு. ஒவ்வொரு கட்சியில போட்டியிடுவதற்கு யாரெல்லாம் விருப்பம் மனு கொடுத்தார்களோ அவர்களை அழைத்து இன்னைக்கு பேசுகிறார். பட் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இந்த அணி இன்னுமே பலம் பெறணுமே. நீங்க இன்னுமே வெளியில இருக்கக்கூடியவர்களாக ராமதாஸ் அவர்கள் இருக்காரு. இங்க இருந்ததுல ஓபிஎஸ் இன்னைக்கு நகர்ந்து சென்று விட்டார், திமுக பக்கமே போயிட்டாரு. இன்னைக்கு அமமுகவும் அதிமுகவும் ஒரு பாமகவும் மற்ற சில கட்சிகள், தமாக உள்ளிட்ட கட்சிகள் தான் இருக்காங்க. சோ விஜய் என்கிற ஒரு சக்தி வந்துச்சுன்னா திமுகவை எதிர்கொள்கிற ஆற்றல் இன்னும் வீரியமா இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. இருக்கிறது. ஒருவேளை இணைப்பே நடக்குது, கூட்டணிக்குள்ளேயே திரு விஜய் வர்றாருன்னா 2 தரப்பட்டையும் கேள்வி இருக்கும்ல. பாஜக கொள்கை எதிரின்னு சொன்னவரை ஏன் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னு இந்த பக்கம் ஒரு கேள்வி இருக்கும். செமிஃபைனல்லையே அதிமுகவை ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னவரை ஏன் சேர்த்துக்கிட்டீங்கன்னு இந்த தரப்புக்கு கேள்வி இருக்கும். பாஜகவை கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு ஏன் போய் சேர்ந்தீங்க அப்படின்னு விஜய் தரப்புக்கும் கேள்வி இருக்கும். இதுக்கு என்ன ஜஸ்டிபிகேஷன் கொடுத்து செய்வாங்க? ஒரு சமரச புள்ளிய மக்கள் நம்புற மாதிரி சொல்லணும்ல, என்ன சொல்லுவாங்க? ஆமா, விஜய் அவர்கள் தொடர்ச்சியாக தன்னுடைய பிரச்சாரத்துல பாஜக எதிர்ப்பை கூர்மைப்படுத்தல. அவர் அரசியல் எதிரி என்று சொன்ன திமுகவை நோக்கி கூர்மையான விமர்சனங்களை முன்வைத்தார். ஆனால் தன்னுடைய கொள்கை எதிரி என்று சொன்ன பாஜகவை நோக்கி கடுமையான விமர்சனங்களை அவர் அதுதானே விமர்சனமாக இருந்தது. தொடர் விமர்சனமே அதுவாக தான் இருந்தது. கொள்கை எதிரின்னு மட்டும் சொல்லியிருக்காரு, அதை பெரிய அளவுல விமர்சிக்கல அப்படிங்கக்கூடிய பார்வை தானே இருந்து வந்தது. சோ அப்ப பொது எதிரியை வீழ்த்த ஒற்றை புள்ளியில் இணைகிறோம் அப்படிங்கக்கூடிய ஒரு ஜஸ்டிபிகேஷன் சொல்ல முடியும். ஒரு பொது எதிரி திமுக. அவரே தொடர்ந்து சொல்றாரு, இந்த தேர்தல் யாருக்கான தேர்தல், இதுல ஏன் நீங்க டெல்லியை சேர்க்கிறீங்கன்னு தானே விஜய் கேட்கிறார். இந்த தேர்தல் யாருக்கான தேர்தல் என்று கேட்பது திமுக வேண்டுமா வேண்டாமா என்கிற தேர்தல். உங்களுக்கு பாராளுமன்ற தேர்தல் மோடி வேண்டுமா வேண்டாமா என்று நடந்த தேர்தல் என்று திமுக சொன்னதை போல இவர் இந்த தேர்தல் திமுக வேண்டுமா வேண்டாமாங்கிற தேர்தல் என்பதாக தன் தரப்பு நியாயத்தை சொல்லிட முடியும். பட் இந்த நொடி வரையிலும் விஜய்க்கு அதுல விருப்பம் இல்லை அப்படின்னு தான் நான் பாக்குறேன். தேசிய ஜனநாயக கூட்டணி அழுத்தம் தருகிறது. இந்த செகண்ட் வரைக்கும், இந்த நொடி வரையிலுமே நீங்க நம்ம அப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. ஜனநாயகனுக்கு வந்த நெருக்கடியாக இருக்கலாம், சிபிஐ விசாரணைக்கு வரக்கூடிய தொடர்ச்சியான அழைப்புகளாக இருக்கலாம். இது எல்லாமே அவருக்கு கொடுக்கப்படக்கூடிய அழுத்தங்களாகத்தான் பார்க்கப்படுகிறது. பட் விஜய் அந்த அழுத்தங்களுக்கு உட்பட்டு இவர்கள் பக்கம் நகர்வதற்கான வாய்ப்பு என்பது இல்லவே இல்லை, அல்லது மிக குறைவான என்ன காரணம்? ஒன்று, திமுக தாவேக்கான பொசிஷன் பண்ணியிருக்கோம், கட்டாயம் திமுகவை ஜெயிச்சிட முடியும்ன்ற நம்பிக்கை இருக்கலாம். இல்ல இந்த முறை அதிமுக பாஜக கூட்டணியை பலவீனப்படுத்தி குறைந்தபட்சம் 2வது இடத்துக்காவது வந்துருவோம், அடுத்த தேர்தலில் பார்த்துக்கலாங்கிற நம்பிக்கை இருக்கலாம். இதுல எந்த நம்பிக்கையில விஜய் என்டிஏ பக்கம் போறதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு சொல்றீங்க? இல்ல, அதாவது இந்த இரண்டுக்குமே அவருக்கு வாய்ப்பு இல்லை. ஒன்னால நீங்க கேட்டதை போல 2வது இடத்திலும் இன்று விஜய் கட்சி இல்ல. இதை விட மிக முக்கியமா அவருடைய ரசிகர்கள் இன்னைக்கு அவர் பின்னால் திரண்டு இருக்கக்கூடியவர்கள் அவரை முதல்வராகத்தான் கற்பனை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அவர் முதல்வராக நம்பிதான் பின்னாடி வர்றாங்க. அவர் போய் ஒரு வரிசையில போய் நின்றுட்டு விஜய் அதற்கு தயாராக இருக்க மாட்டார். நிச்சயமா எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வராக ஏற்றுக்கொண்டு அவர் பின்னால் இன்று பிரச்சாரம் செய்வதோ அல்லது மோடியோடு ஒரு மேடையை பகிர்ந்து கொண்டு கைகளை குலுக்கி இந்த மதுரை கூட்டத்துல கைகளை உயர்த்தியது போன்றோ விஜய் அந்த தன்மையில இல்லை. அவர் தன்னை தானே ஒரு நாயக பிம்பத்திலிருந்தே அவர் இன்னும் விடுவித்துக் கொள்ளவில்லை. சோ அப்ப அவர் அந்த விஷயங்கள்ல தான் பிடித்து நிற்பார் அப்படின்னு தான் பாக்குறேன். அவரால் ஒரு ஓட் பேங்கை காட்ட முடியும், கணிசமான வாக்கு சதவீதத்தை காட்ட முடியும், அவ்வளவுதான் செய்ய முடியும். 3வது வாய்ப்பே இல்லைன்றீங்களா? கணிசமான வாக்கு சதவீதத்தை காட்ட முடியும், கணிசமான வாக்கு சதவீதத்தை காட்ட முடியும். ஆனா முதல் இடமும் இல்ல, 2வது இடமும் இல்ல அப்படின்னா கணிசமான வாக்குல 3 அல்லது 4 அந்த இடத்தை தானே அவரால் பிடிக்க முடியும்ன்றீங்க.
அதுல என்ன லாபம் இருக்கு? ஆமா, ஆனா அது வந்து இப்ப இந்த தேர்தலில் அவர் வந்து நேரடியா அதிமுக பாஜக கூட்டணிக்குள் இணைந்தார்னா அவருடைய இடம் அங்கேயே 2வது இடம் தானே சார். இங்க மக்கள் களத்துல ஒரு 2ஆ 3ஆ என்பது தேர்தல் முடிவுல தானே தெரியும். அவர் அதை தானே யோசிப்பார். நீங்க நான் இன்னைக்கு ஒரு பத்திரிகையாளராக என்னுடைய பார்வையில் ஒரு 3வது இடம் வருவார்னு கணிக்கிறேன். இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் நாங்க 30% இருக்கோம், 32% இருக்கும் என்று ஒரு உலகத்தில் இருக்கிறார்கள். சோ அப்ப அவர்களை பொறுத்தவரை மக்கள் மன்றத்துல நம்ம 2வது இடம் இருக்கிறோம், இந்த கூட்டணிக்குள்ள 2வது இடம். அப்ப அங்கேயே அவர் பலவீனப்பட்டு வர்றாரு. தேர்தலுக்கு முன்பே அவர் இடம் தீர்மானிக்கப்பட்ட கட்டமைப்பு இத்தனை ஆண்டுகள் தேர்தலுக்கு முன்பே தீர்மானிக்கப்பட்டு விடுகிறது. இங்க தேர்தல் ரிசல்ட்ல தான் நம்ம பேச போறோம். ஆமா, இங்க நம்ம தேர்தல் முடிவுகளுக்கு பின்புதான் அவர் இடம் என்ன என்பது யோசிச்சு கொண்டிருக்கிறோம். தேர்தலுக்கு முன்பே வர்றது அவருக்கான பலவீனமாக, ஆரம்ப நிலை பலவீனமாக அவர் உணர்வார் அப்படின்னு. ஓகே, திரு கோட்டீஸ்வரன், திரு விஜய் வந்தா மட்டும்தான் தேர்தலில் வெற்றி பெற முடியும்ன்ற இடத்துக்கு மனதளவுல நகர்ந்துட்டாங்களா அதிமுக பாஜக தரப்பு? அதிமுக இப்போ நவந்தா மாதிரி தெரியல. முன்னாடி முயற்சி பண்ணாங்க, அந்த முயற்சி கிட்டத்தட்ட பெரிய தோல்வின்னே சொல்லலாம். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி பிள்ளையார் சுழி போட்டாங்க அப்படின்லாம் ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்தினாரு. தாவேக்கா வந்து அதை திருப்பி ரெசிப்ரோகேட் பண்ணல. பவன் கல்யாண் மாடல்னு ஓப்பன் டிமாண்ட் வச்சாங்க. சட்டமன்றத்தில் வந்து 42 பேர் இறந்த போது வந்து அன்னைக்கு அதிமுக தான் இறங்கி காப்பாற்றி கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த்தும் மாரல் பூஸ்டரும் கொடுத்தாங்க. அன்றைக்கி அதிமுகவும் சேர்ந்து தாவேக்கா பண்ணது தப்பு, பயந்து ஓடி வந்துட்டார் விஜய் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா விஜயோட பிம்பம் வந்து இன்னும் மோசமாக போயிருக்கும். அப்படியெல்லாம் பண்ணியும் கூட அவங்க வரல. அதனால் அவங்க அந்த முயற்சி எடுக்கிற மாதிரி எனக்கு தெரியல. பட் பிஜேபி வந்து அந்த முயற்சி எடுக்குது அப்படின்றது ஒரு 2-3 நாளாக பேசு பொருளாக இருக்குது. இப்போது இதில் வந்து மணிசர் சொன்ன மாதிரி டிஎம்கே வந்து ஒரு சூப்பர் மெகா அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கு. அப்போ அந்த சூப்பர் மெகா அலையன்ஸை வந்து நீங்கள் பர்செப்ஷனில், அதாவது பேசுபொருளில் வெற்றி அடைய வைக்கணும்னா விஜய் ஒருவேளை என்டிஏ கூட்டணிக்கு போகிறார் அப்படின்னா அந்த பெர்செப்ஷன் வண்டி கிடையாது, தேர்தல் ரிசல்ட்டே மாற்றிடும். கேம் சேஞ்சர் அண்ணன் சொன்னார், சுவாமிநாதன் ஆட்சி மாற்றத்துக்கு வழி வரும். நான் என்ன நினைக்கிறேன்னா ஸ்வீப் பண்ணுவாங்க. ஸ்வீப்னா என்னென்னா 200 தொகுதின்றாங்க இல்லைங்களா, கிட்டத்தட்ட அந்த இடத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். உதாரணத்துக்கு குறைந்தபட்சம் என்டிஏ கூட்டணியை சொல்கிறீங்க. என்டிஏ கூட்டணி இப்போ ஒருவேளை ஏன் அப்படின்னா எதை வச்சு நம்ம அந்த இடத்துக்கு புள்ளிக்கு போகிறோம் அப்படின்னா, சுவாமிநாதன் சொல்லும்போது சொன்னாப்புல முட்டு சந்தில் கிட்டத்தட்ட விஜய் நிற்கிறார். அதை நான் அந்த வார்த்தையை நான் நம்புகிறேன். நானும் வந்து பெரிய முட்டு சந்தில் அவர் நிற்கிறாரு அப்படின்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா ஆசை என்பது முதலமைச்சர் ஆகணும். முட்டுச்சந்து பெருசா இல்ல, வேலுசாமிபுரம் முட்டுச்சந்து தான். நீங்க உள்ள போய் பாத்தீங்கன்னா அதனால நிறைய பேர் எக்ஸிட் போக முடியல. இல்ல முட்டுச்சந்துல பெருசு என்ன சின்னது என்ன, முட்டுச்சந்து தான். அதுதான் இல்ல, பெருசா இருந்தா நல்லா இருக்கும்ல, நிறைய பேர் அங்க கூட்டு போய் விடலாம் இல்லையா. சிறிய கட்சி இல்ல, பெரிய கட்சி. அப்ப பெரிய முட்டுச்சந்து தானே தேவை. அப்ப அந்த அடிப்படையில் ஆசைப்படுறது முதலமைச்சர் பதவிக்கு. ஆனா தேர்தல் முடிவுல 3வது இடமா 4வது இடமான்னு தெரியல, கிட்டத்தட்ட அது அங்கதான் போகுது. அப்போ அப்படி பார்க்கும்போது எதிரிக்கு எதிரி நண்பன், அரசியலில் நிரந்தர எதிரியும் நிரந்தர நண்பரும் கிடையாது. ஆர்ட் ஆஃப் பர்செப்ஷனாகவும் பார்க்கலாம், இல்லை அதை ஆர்ட் ஆஃப் பாசிபிலிட்டிஸாகவும் பார்க்கலாம். ஆனால் விஜய் அவர்களுக்கு இதெல்லாம் தெரியுமானா எனக்கு தெரிஞ்சு அவருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லைன்றதான் நான் புரிஞ்சுக்கிறேன். யதார்த்த அரசியலுக்கு கொஞ்சம் கூட இன்னும் கிட்ட வராமல் அவர் வந்து தள்ளி தள்ளி தான் நிற்கிறார். அதாவது எந்த அளவுக்கு தள்ளினா தொகுதியாக போய் பிரச்சாரம் கூட பண்ணுவாரா அப்படின்றதே ஒரு கேள்விக்குறி. வெறும் மாநாடு போட்டுட்டு அப்படியே அரசியல் பண்ணுற மாதிரி இருக்கிற ஒரு விஜய் அவர்களுக்கு இப்போ இந்த ஆர்ட் ஆஃப் அந்த விஜய்க்கு என்ன லாபம் இதுல? திரு எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆவார், இல்ல பாஜக தரப்பிலிருந்து யாரோ ஒருத்தர் துணை முதல்வர் ஆவார், அவங்க தரப்புக்கு வேண்டாம் ஏதாவது லாபம்? விஜய்க்கு என்ன நடக்க போகுதுன்றதை நான் சொன்னா உங்களுக்கு என்ன லாபம் வரும்ன்றது தெரியும். ஒன்று திமுக வெற்றி, இல்ல அதிமுக வெற்றி. இது 2 பாசிபிலிட்டி. அப்ப நீங்க தோல்வி, ரைட்டா? முதலமைச்சரா அண்ணன் வருவார்னு கனவோடு இருக்கிறவங்க கனவுல மண்ணெல்லி போட்ட மாதிரி ஆயிடும். 2. ஒருவேளை விஜய் ஜெயிச்சிட்டா, ஜெயிச்சுட்டா நீங்க கூப்பிடுங்க, நான் பேசினதெல்லாம் தப்புன்னு நான் வாங்கிக்கிறேன். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. என் தொழில் மேல, என்னோட ஸ்டாண்டிங் மேல. நான் கிரவுண்டட் ரிப்போர்ட்டர், நான் தெருவா சுத்துறவன். விஜய் சார் மாதிரி பங்களால இருந்து வரல நான். அப்போ என்னன்னா 40% வேணும் சார். நீங்க முதலமைச்சரா வரணும்னா ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் 35% 40 விகிதாச்சாரம் உங்க வேட்பாளர் வாங்கினாதான் நீங்க முதலமைச்சர் ஆக முடியும். ஒரே நேரத்தில் 2 திராவிட கட்சிகளையும் வீழ்த்த முடியும் அப்படின்றது கணக்கில் வந்து ஒரு சில பேர் சொல்லலாம். 30%, 40%. அது நடைமுறைக்கு சாத்தியமா அப்படின்னா அது சாத்தியம் இல்லை. அதான் யதார்த்தம். இப்போ விஜய் அவர்கள் இழக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தா ஒன்றும் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு கையில் ஒன்றும் கிடையாது. ஆனால் அடையிறதுக்கு இருக்குது இல்லையா முதலமைச்சர்ன்ற அந்த நாற்காலி, அது 2026 சாத்தியம் இல்லை. இதில் வேட்பாளராக நிறைய பேர் நிற்கிறவங்க திராவிட கட்சிகள் ஊழலை செய்து நல்லா வசதியாக கொழுத்து போயிருக்கிறாங்க. அவங்களுக்கு கடன் சுமையோ ஒன்றுலாம் இருக்காது. ஊழல் பணம் இருக்கும், லஞ்ச பணம் இருக்கும், லாவண்யம் இருக்கும், ஏதோ ஒன்று இருக்கும். ஆனால் தாவேக்கால ஏழை பாடைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த கட்சியில். அவர்கள் சீட்டுக்கு நின்ற போது கடனாளி ஆகி மே மாதத்துக்கு மேலே நிற்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் இருக்குது. திருப்பி இவரை பொறுத்தவரையில் பிரச்சனையே இல்லை, படத்துக்கு கூட நடிக்க போகலாம், இல்லை ஜனநாயகம் ரிலீஸ் ஆகலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் தாவேக்கான்ற கட்சி திமுக ஜெயிச்சதுன்னா ஃபாஸ்ட்டாக அழியும், அதிமுக ஜெயிச்சதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அழியும். 2 பேரும் வந்து தாவேக்கா வளர்றதை வந்து வேடிக்கை பார்க்க மாட்டாங்க. இன்னொன்று, ஆனால் தேர்தலுக்கு முன்பே நான் முதல்வர் வேட்பாளருக்கு பொருத்தமானவர் அல்ல, தாவேக்கா
வெற்றி பெறுவதற்கோ 2ஆம் இடம் வருவதற்கோ வாய்ப்பே இல்லைங்கிற ஒரு பெர்செப்ஷனை தாவேகா தொண்டர்கள் மத்தியில அதிமுக திமுக வேண்டான்னு நினைக்கிறவங்க மத்தியில் அவர் ஏற்படுத்திட மாட்டாரா? எலெக்ஷனுக்கு முன்பே அந்த பெர்செப்ஷன் ஏற்படுத்திட மாட்டாரா? இது எப்படி இருக்குன்னா, நான் வந்து நேஷனல் கேம்ஸுக்கு ஓட மாட்டேன், ஏஷியன் கேம்ஸ் ஓட மாட்டேன், ஆனால் ஒலிம்பிக்கில் ஓடினா ஜெயிச்சிருவேன் அப்படின்னு யாருன்னா ஒரு அத்லீட் சொன்னால் நம்ம நம்புவோமா? ஆனால் விஜய் சார் ஒன்றா நம்புவோம். இல்லைனா இப்படி வச்சுக்கோங்க, மாஸ்டர் படத்தில் விஜய் சேதுபதி வந்து வில்லனாக நடித்தார். ஏன் நடித்தார்? அவர் ஹீரோ தானே, எதுக்கு நடித்தார்? படம் ஓடும், நமக்கு வேண்டியது வரும் அப்படின்னு தான் நடித்தார். இப்போ இதே படம் எடப்பாடி பழனிசாமி ஹீரோவாக நடிச்சு அதில் வந்து விஜய் சார் வந்து துணை நடிகராக நடிச்சா அந்த படம் ஓடுமா? ஏற்றுக்குவீங்களா? ஆனால் அரசியல்னு வரும்போது விஜய் சொல்லிட்டாரு, விஜய் பேசிட்டாரு, அதனால முதல்வர் அப்படின்னு அந்த பர்செப்ஷன் எங்க வருது? இல்ல, திரு எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் ஆக்குறதுல திரு விஜய்க்கு என்ன லாபம்? அதான நீங்க திமுக கிட்ட பாதிப்பு உள்ளாவ ஆக போறதுக்கு உங்களுக்கு என்ன கேரண்டி? நாளைக்கு திமுக ஆட்சி வந்தா உதயநிதி ஸ்டாலின் அவர் அளவுக்கு விட்டு கொடுப்பாரு நினைக்கிறீங்களா நீங்க? எஃப்ஐஆர் இதே உதயநிதி ஸ்டாலின் சிஎம்மா இருந்தா எஃப்ஐஆர் அன்னைக்குலேயே பேரை சேர்த்திருப்பாங்க. உதயநிதி ஸ்டாலின் இஸ் மோர் ஷார்ப்பர். இன்னொன்று அதெல்லாம் நோட் பண்ணிட்டு இருப்பாரு. நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை, அது எந்த விஷயத்துல ஷார்ப்பர்னு புரியுறவங்களுக்கு புரியும். இதெல்லாம் வந்து விட்டுட்டு வேடிக்கை பார்க்க மாட்டாங்க. எப்படியாவது பயமுறுத்தி அந்த பக்கம் கொண்டு போயிடணும். இல்ல அப்படி கிடையாதுங்க. இல்ல அவர் பயந்து எடுத்துட்டு போகணுன்றது கிடையாது. அவர் தனியா தான் நிக்கணும். இங்க பாருங்க, தனியா தான் நிக்கணும். தனியா நின்னாதான் நான் சொல்றது நடக்கும். இப்போ 5 பேர் சேர்ந்து நின்றான்னு வச்சுக்கலாம், எல்லாம் பெரிய கட்சிங்க. அதிமுக பெரிய கட்சி, பாஜக, பாட்டாளி மக்கள் கட்சி, இது எல்லாமே சிபிஐ, சிபிஎம், விசிக, மதிக விட அதிக வாக்கு வங்கி இருக்கு. விஜய்க்கும் அதிக வாக்கு வங்கி இருக்கும். அப்ப 5 பெரிய கட்சி சேர்ந்ததுன்னா ரிசல்ட்டை மாற்ற முடியாது. என்டிஏ ஸ்வீப் ஆகிடும். ஆனால் என்ன ஆகிடும்னா, நாங்கள் தான் வெற்றின்னு ஆளாளுக்கு சொல்லுவாங்க. அந்த வெற்றியில் விஜய் வந்துட்டு பங்கு பெறலாம். ஆனால் விஜய் தனியாக நின்னாதான் ஒரு நல்ல கிளியர் கட் மேண்டேட் வரும். திருப்பி இருதுருவ அரசியல் போகும். வேட்பாளர் அறிவிச்சதுக்கு அப்புறம் பாருங்க, பட்டாசு 2 பேரும் சேர்ந்து. அதிமுக பாஜக குறித்து திரு விஜய்க்கு இருக்கிற பெர்செப்ஷன் என்ன? அதிமுக களத்துல இல்ல, பாஜக களத்துக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள், அதானே அவருடைய பெர்செப்ஷன். அதானே அவர் மீட்டிங்ல பேசுறாரு. களத்துல இல்லாதவர்கள் பற்றியும் களத்துக்கே சம்பந்தம் இல்லாதவர்கள் பற்றியும் அவர் கன்சிடர் பண்ணி கூட்டணிக்குள்ள வரணும் அப்படின்னு நினைக்கிறது எப்படி யதார்த்தத்துல? கரெக்ட், அவரோட பர்செப்ஷன் ரைட்டு, கரெக்ட். சரி, அந்த பாஜக களத்திலே இல்லாத பாஜக பத்தி எங்க ஒரு வாட்டி மறுக்கா திருப்பி பாசிச பாஜக, அமித்ஷா, மோடிஜி பேச சொல்லுங்க. நாளைக்கு வராரு திருச்சிக்கு, மோடி வராரு, இவரு திருச்சியில தான் நிக்க போறாராம், அப்படிதான் பேச பொருள். எங்க இப்ப பேச சொல்லுங்க. சரி, அது கூட வேணாம். எடப்பாடி பழனிசாமி இப்ப சீண்ட சொல்லுங்க விஜய. திருப்பி மறுபடியும் லீவ் விட்டு இருக்கிறாங்க, ஃபயரிங் ஸ்டாப் பண்ணிக்கிறாங்க அதிமுக. திருப்பி மறுபடியும் பேயடி அடிப்பாங்க. நான் சொல்றேன், விஜய் தனித்து நிக்கிறது தான் நாட்டுக்கும் நல்லது, வீட்டுக்கும் நல்லது, தாவேக்கும் நல்லது. கூட்டணி போனா நான் சொல்லல, தனியா நின்னாதான் மத்தவங்க வீட்டுக்கு. விஜய் அவர்கள் தனித்து நிற்பது, ஏன்னா பெரிய கட்சி சார், வந்தவன சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்லாம் அவங்க தொண்டர்கள் நினைக்கிறாங்க. அது இன்னாதான் நினைக்கிறாங்க, இன்னாதான் இருக்குதுன்னு எனக்கு பார்க்கணும் ஒரு பத்திரிகையாளரா. அதனால விஜய் அவர்கள் தனித்து நிற்பது. இன்னொன்று சாய்ஸ் வேணும். என்ன மாற்றம் விரும்புறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அது என்ன சதவீதம்? மூப்பனாருக்கு விரும்பினது என்ன சதவீதம், வைகோக்கு விரும்பினது என்ன சதவீதம், விஜயகாந்துக்கு விரும்பினது என்ன சதவீதம், அதுக்கப்புறமா வந்து கமல் அவர்களுக்கு என்ன சதவீதம், விஜய்க்கு என்ன சதவீதம் தெரிஞ்சுக்கணுன்ற ஆசை இருக்குல்ல ஒரு பத்திரிகையாளர்னா, அதையும் நான் பார்க்குறேன். அதனால பார்ப்போம். திரு பிரியன் போவாரா என்டிஏ கூட்டணிக்குள்? திரு விஜய் போய் சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா? சேரும்போது அது திமுக கூட்டணிக்கு பெரும் நெருக்கடியாக அமைவதற்கான வாய்ப்புகள் தானே அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம மற்ற ஏரியா ஒரு ட்ரையாங்கிளாக வச்சுன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு பாஜக, அதிமுக, தாவேகா, அந்த ட்ரையாங்கிள்லேருந்து பார்க்கலாம். இப்போ அதிமுக ஆங்கிளில் பார்க்கலாமே. அதிமுக ஏன் டெஸ்பிரேட்டாக வந்து ஒரு கட்சி கூட்டணிக்கு வரணும், தாவேகா கொடி பறக்கிறத பார்த்த உடனே டெஸ்பிரேட்டாக சொன்னாங்கல்ல, மெகா கூட்டணி உருவாக போது பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு. ஏன் சொல்ல வேண்டிய அவசியம் ஏன் வந்தது? ஏன்னா அவங்க கூட்டணியிலேருந்து அந்த கட்சி வந்து வீக்காக இருக்குது. ஒரு பக்கம் சவுத்தில் வந்து ஓபிஎஸ் கட்சி ஆட்களை தூக்கிட்டு போயிட்டார். ஒரு பக்கம் சசிகலா தனியாக கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. தினகரன் வந்து சேர்ந்தாலுமே அவர் ஓட் பேங்க் அவர் பின்னாடி வருதா இல்லையான்னு டவுட்டாக இருக்குது. பாமக ஓட் பேங்க் எப்படி போகும்னு சொல்ல முடியல, ராமதாஸ் அன்புமணி இருக்கிறதுனால. அப்போது அதிமுகங்கிற கட்சியும் வந்து எதிர்பார்த்த அந்த ஓட்டை வந்து தெற்கில் பெறுமா பெறாதா தெரியாது. அதே சமயம் பார்த்திங்கன்னா அது கூட்டணியும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற தேமுதிகவையும் விட்டுட்டாங்க அவங்க. ஸோ இந்த சூழலில் அதுக்கு ஒரு கூட்டணி தேவைன்ற ஒரு நெசசிட்டி அங்கே இருக்குது. அது பாஜக மட்டுமே அங்கே வந்து சொல்லக்கூடிய ஒரு கட்சியாக ஒரு 11% ஓட்டு, அதுவும் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வாங்கினேன். அப்போது அந்த 2 பேருக்குமே இப்போ சேர்ந்துருக்கும்பொழுது ஒரு தேவை அவசியமாக இருந்தது, ஒரு பலமான கூட்டணி அவசியமாக இருந்தது. ஏன்னா திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் விஜய்க்கும் பிரிஞ்சு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால, 2மே பிரிஞ்சு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால திமுகவுக்கு அது அட்வான்டேஜாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த விஷயங்கள் வந்து அவங்க மனசை உறுத்திட்டே தான் இருக்குது. அதிமுக பாஜக நினைச்சபடி கூட்டணியை கட்டமைக்கலைன்றது பாஜகவுடைய வருத்தம்.
அவங்களுடைய வருத்தம். தேமுதிகவை விட்டுட்டாங்கன்றது அவங்களுடைய வருத்தம் ஆக்சுவலாக. அது வந்து அவங்களால எல்லாத்துக்கும் அதிமுக தான் பொறுப்பா? அதிமுக அவங்களே இனிஷியேட் பண்ண மாட்டேன்றாங்க. அவங்களுக்கு எடப்பாடியை பொறுத்த மட்டும் நம்ம எதிர்கட்சி தலைவராக வந்தாலே போறோம்னு நினைக்கிறார் போல் இருக்கு. ஏன்னா கூட்டணியும் பலப்படுத்த மாட்டேன்றாரு, தன் சொந்த கட்சியையும் பலப்படுத்த மாட்டேன்றார். அதுதான் அவர்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய வீக்னஸ் ஆக்சுவலாக. ஆனால் கேட்டால் என்ன சொல்கிறாரு, அவங்ககிட்ட அவரை பார்க்குறவங்ககிட்டலாம் நம்ம தான் அடுத்தது அப்படின்றார். ஆனால் திமுக விட்டால் அதிமுகன்ற அந்த கதை பழைய கதை இந்த வாட்டி கிடையாது. அந்த கதை தாவேகா தனியாக இருந்தால் அந்த கதை கிடையாது. இட் வில் நாட் பி டெஃபரெண்ட். எழுதி வச்சுக்கோங்க. திமுகவுடைய எதிர்ப்பு வாக்கள் பிரிஞ்சிடும், கண்டிப்பாக பிரியும். விஜய் என்ன வாங்குவார் தெரியாது, பட் டெஃபரெண்டாக பிரியும். அந்த திமுக இல்லாட்டி அதிமுக இருதுருவ பாலிடிக்ஸில் எங்களுக்கு தான் மக்கள் போடுவாங்கன்ற அந்த பாயிண்ட் வந்து இந்த வாட்டி எடப்பாடி நினைச்சார்னா, கூட்டணியை பலப்படுத்தாமல் அதை நினைச்சார்னா அது ஒர்க் அவுட் ஆகாது ஆக்சுவலாக. ஸோ அவங்களுக்கு வந்து தேவையாக இருக்குது. அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு ஆசிலேஷன்லேயே இருந்தாங்க. பாஜக என்னடா இது இப்படி போயிட்டுருக்கு. ஒரு கட்டத்தில் வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டாங்க அமித்ஷாலாம். சரி நம்ம தமிழ்நாட்டு ப்ரியாரிட்டியில் விட்டுடலாம், லெட்டஸ் கான்சன்ட்ரேட் வெஸ்ட் பெங்கால். வெஸ்ட் பெங்காலில் போகலாம், வெஸ்ட் பெங்காலில் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அங்கே கொஞ்சம் நம்மளுடைய அரசியல் அங்கே பார்க்கலான்னு இதை விடுறதுக்கான ஐடியாவில் இருந்தாங்க. அந்த சமயத்தில் தான் வந்து என்னாச்சுன்னா காங்கிரஸ் வந்து திமுகவுடைய ஒரு கலாட்டா பண்ணியிருந்தாங்க. அதே சரி காங்கிரஸ் திமுக விட்டு அந்த கூட்டணி விட்டு போச்சுன்னா திமுக இயல்பாகவே கொஞ்சம் பலவீனமாகும், பெர்செப்ஷன் ரேஞ்சில் அடி வாங்க வந்து அப்போ கொஞ்சம் அதை தோக்கடிக்கிறது ஈஸி அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வந்த உடனே சரி பார்க்கலாம், ஒருவேளை காங்கிரஸ் வந்து தாவேக்காவுக்கு போகும், அது அப்போது போனால் வந்து திமுகவை தோக்கடிக்கிறது ஈஸி, இவருக்கு விஜய் எதிர்பார்க்கிற அளவுக்கு வெற்றி பெற அளவுக்கு ஓட்டு பெறுவாரா தெரியாது, அதனால் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தபோது திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இணைஞ்சிட்டாங்க. அப்போது அவங்களுக்கு அதிமுக பாஜக கூட்டணி இன்னும் ஒரு ஷாக் அவங்களுக்கு. இதனால அது இப்படி ஆகிடுதுன்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணோன்னா அந்த கூட்டணி சேர்ந்த அந்நிலையில் தான் இந்த பேச்சு வருது. ஆக்சுவலாக நீங்கள் நல்லா ஆட்சி பண்ணுங்கள், ஒரு 3-4 நாளாக அந்த பேச்சு வர்றதுக்கு காரணம் காங்கிரஸ் அதில் போய் சேர்ந்த பிறகு தான் அந்த பேச்சு ஆரம்பிக்குது. இதோட உற்பத்தி வந்து டெல்லி, அங்கே தான் உற்பத்தி பண்ணாங்க இந்த விஷயத்தை. இது மாதிரி ஏன்னா அவங்களுடைய கேடர் வந்து டிமாரலைஸ் ஆகிட்டாங்க. பாஜக பாஜகவை தான் இந்த செய்தி வெளிவந்ததுக்கு அவங்க தான் இதை கிளப்பி விடுறது. அந்த கேடருக்கு வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி கிளப்பி விடுறாங்க. நடக்குமா நடக்காதா, இது சிபிஐ என்கொயரிலாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை சார். அது ஒன்றும் பெரிய தூக்கு தண்டனைலாம் கொடுத்துட போகிறதில்ல. அதெல்லாம் எவ்வளோ பேர் எவ்வளோ ஆயிரக்கணக்கான கோடி ஊழல் பண்ணிட்டுலாம் எல்லாம் வெளில தான் வந்துட்டு இருக்காங்க கோர்ட் மூலம். இது ஒன்றும் பெரிய விஷயம், ஊழல் விஷயம் கிடையாது. அதை வச்சு ஒன்றும் அவரை பயமுறுத்த வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜனநாயகம் ரிலீஸில் அவரை கொஞ்சம் படுத்துறாங்கிறது உண்மை. பாஜக ரிவைசிங் கமிட்டியில் வந்து நினச்சா இன்னொரு மெம்பரை போட்டு படத்தை பார்த்துருக்கலாம், அது ஏதோ படுத்துறாங்க. ஆனால் இதெல்லாம் வச்சு விஜயை வந்து கூட்டினு வர முடியுமானா அதில் அவர் கொஞ்சம் யோசிப்பார். சரி விஜயே வந்து அவரை வின் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறாரா? அப்படிலாம் கிடையாது. அவர் நினைக்கிறார் நான் தான் திமுகவுக்கு போட்டின்னு நினைக்கிறார். இங்கே வந்து இவங்க கூட சேர்ந்தால் அவர் செகண்டரி ஃபோர்ஸ் ஆகிடுவார். நான் தான் பிரைமரி ஃபோர்ஸ்னு சொல்லிட்டு இருக்க ஒரு செகண்டரி ஃபோர்ஸ் ஆகிடுவார். அப்போ அடுத்த 31 எலெக்ஷன்ஸில் 2வது தான் இருப்பார். அப்போ நீங்கள் எடப்பாடி பழனிசாமியை கொண்டு அங்கே உட்கார வச்சா அவர் செகண்டாக தான் இருப்பார். அவர் முதலாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அவர் டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டராக அவர் கேட்பார். இன்னொன்று பாஜக இந்த விஷயத்தை ஏன் விரும்புகிறாங்கன்றது இன்னொன்று இருக்குது. அவங்க இந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி பெர்செப்ஷன் ரேஞ்சில் பலமான பிறகு ஏன் பாஜக நினைக்கிறாங்கன்னா அவங்க நினைக்கிற உண்மையான என்டிஏ ஆட்சி அப்போ தான் அவர் நினைக்கிறாங்க. தாவேக்கா உள்ளே இழுத்தா அதுக்கு ஒரு 50-60 இடங்கள் கொடுத்து இவங்க எல்லாருமே ஒரு 100-110 இடங்களை பங்கு போட்டுனாங்கன்னா அதிமுகவுக்கு 125-130 இடங்களை தான் போட்டி போட முடியும். அவங்க மெஜாரிட்டி வர முடியாது. அப்போ இயல்பாகவே என்டிஏ கூட்டணி ஆட்சி டபுள் இன்ஜின் சர்க்கார் அங்கே வந்துடும். அதனால் தாவேக்காவை கூப்பிட முடியுமான்னு அந்த ஐடியாவில் ஒர்க் பண்ணுறாங்க அவங்க. ஆக்சுவலாக கூட்டணி கவர்மெண்ட்டுக்கான வாய்ப்பு அதில் இருக்கிறதுனால அப்படி ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் விஜயை பொறுத்த மட்டும் அவருக்கு என்னென்னா இதில் நம்ம போனால் எதுக்கு எடப்பாடியை சீஃப் மினிஸ்டருக்கு நம்ம ஏன் அங்கே ஒர்க் பண்ணணுன்ற ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் இவங்களெல்லாம் ஒன்றுபடுத்துகிற ஒரே செயல் என்னென்னா திமுகவுக்கு எதிராக திமுகவை ஆட்சியை விட்டு அகற்றலாம். ஓகே பெஸ்ட்டு, ஓகே திமுக ஆட்சியை விட்டு அகற்றலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் அதுக்கு எனக்கு என்ன லாபம் அப்போ சொல்லுங்கள். 2.5 வருஷம் நான் சீஃப் மினிஸ்டர், 2 வருஷம் நீங்கள் சீஃப் மினிஸ்டர், ஓகேவா? அந்த கேமுக்கு ஓகேவா? ஓகேனா வரேன். அந்த இடத்துல தான் நிற்கிறது. யார் முதல் சீஃப் மினிஸ்டர்? ஆமாம், அதான் அந்த இடத்துல தான் நிற்கிறது ஆக்சுவலாக விஷயம். யார் முதல் சீஃப் மினிஸ்டர்? அதை பேச்சை கிளப்பி விட்டவங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து டெல்லியிலேருந்து கிளப்பி விட்டுருக்காங்க. அவங்க வந்து சிபிஐ மூலமாக கூட, சிபிஐ இன்னும் பெரிய உத்தமபுத்தர்கள் கிடையாது, அவங்க இந்த பாலிடிக்ஸ்லாம் பண்ணுறவங்க தான். ஸோ அதன் மூலமாக ஒரு ப்ரெஷர் அப்ளை பண்ணுறான்னு பார்க்குறாங்க. அதுலேயும் வந்து எடப்பாடிட்ட முதல் 2 வருஷம் கொடுத்தா அவர் மேனவர் பண்ணிவிடுவார், பாலிடிக்ஸ் பண்ணுவாருன்னு அவர் அனுபவப்பட்டவர்ல. அவர் ஓபிஎஸ்ஸே முதல் குத்து அமைச்சவர், ரசிகளாக அமைச்சவர், அனுபவப்பட்டவர்னால விஜய் சொல்கிறார் எங்களுக்கு முதல்ல 2 வருஷம் கொடுங்க, அடுத்த 2 வருஷம் நீங்கள் இருங்க. அவர் மாயாவதி மாதிரி பண்ணிட்டாருன்னா எடப்பாடி உத்தரப்பிரதேசில் மாயாவதி பண்ண மாதிரி பண்ணிட்டாருன்னா அந்த இடத்துல நிற்குது ஆக்சுவலாக. ஆனால் அடுத்த நீங்கள் கேட்ட ஒரு கேள்வி, அப்படியே சேர்ந்துட்டாங்க ஒன்றா, அப்போ திமுக கூட்டணி என்ன ஆகும் அப்படின்ற ஒரு விஷயம் வருது இல்லை. நிச்சயமாக டஃப்பாக இருக்கும், ரொம்ப டஃப்பாக இருக்கும். திமுக கூட்டணி இருக்கிற ஒரே அட்வான்டேஜ் என்னன்னா என்டையர் மைனாரிட்டி ஓட்டும் அப்படியே டம்னு போய் திமுக கூட்டணியில் விழுந்துடும். ஒரு 14% தான் அவங்க விஷயத்தை ஆரம்பிப்பாங்க.
அவங்களுடைய ஓட் பேங்க் அவங்க ஓட்டு எண்ணிக்கையிலேயே 14% முதல்ல வந்துடும். விஜய்க்கு போக வேண்டிய சிறுபான்மை சில கொஞ்சம் அப்படியே கம்ப்ளீட்டா போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு 18-19% சேர்த்தா போறவங்க, அதுக்கு மேல வேண்டாம். இவ்வளவு கட்சியை வச்சுட்டு 19-20% சேர்க்க மாட்டாங்களா? 20 34 37% வாங்கினீங்கன்னா நீங்க 130 சீட் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் சார். அதனால விஜய் போய் அங்க சேர்ந்தாருன்னா திமுகக்கு அட்வான்டேஜ். எனக்கு தெரிஞ்சு திமுகக்கு அட்வான்டேஜ். விஜய் தனியா நின்னாதான் திமுகவுக்கு பிரச்சனை. ஓட்டை பிரிப்பார், திமுகவுக்கு போகிற ஓட்டையும் பிரிப்பார், அதிமுகவுக்கு போகிற ஓட்டையும் பிரிப்பார், என்ன டேமேஜ் பண்ணுவாருன்னு தெரியாது. அதனால விஜய் அழகாக போய் அங்கே போய் சேர்ந்தாருன்னா திமுக வில் பி ஹாப்பி. எப்பயாவது நேர்பட பேசி இந்த மாதிரி திகில் படம் பார்த்த மாதிரி இருக்கும், நிறைய ட்விஸ்டோட. சொல்லுங்க, இடைவேளைக்கு போவோம். குறுக்கீடு இல்லைன்னா பிரியன் சார் சொல்லும்போது 2.5 வருஷம் விஜய்க்கு, 2.5 வருஷம் எடப்பாடிக்கு. அதுல ரொம்ப முக்கியம் முதல். அதாவது நான் என்ன கேக்குறேன்னா, எனக்கு அதுலதான் சுவாரஸ்யம். அதுலதான் சுவாரஸ்யம். கற்பனை குதிரை அருமை அபாரம். என்னன்னா சசிகலா, இருங்க சார் நான் முடிச்சுக்கிறேன் சார். சசிகலாக்கு சிஎம் ஆசை இருந்தது, விட்டு கொடுத்துட்டாரு. ஓபிஎஸ்க்கு முதலமைச்சர் ஆசை இருந்து விட்டு கொடுத்துட்டாரு. செங்கோட்டையனுக்கு அந்த வாய்ப்பு வந்தது, விட்டு கொடுத்துட்டாரு. அண்ணாமலை 2026 சிஎம்னாங்க, விட்டு கொடுத்துட்டாரு. இந்த மாதிரி அரசியல்வாதிகளாம் விட்டு கொடுத்தவர் நடிகர் புதுசாக வந்தோடனே எடப்பாடி பழனிசாமி விட்டு கொடுத்துருவாரு. இன்னொன்று, எடப்பாடி பழனிசாமி வள்ளலார் அறக்கட்டளையை நடத்துறாரு. எனக்கு போதும்பா, எதிர்கட்சி தலைவராக இருந்தாலுமே போதும்பா, எனக்கு எதுவும் வேணாப்பா, விஜய் வாப்பா ஏத்துக்கப்பா, மோடிஜி சொல்லிட்டாருப்பா. இப்படி எல்லாம் நல்லா இருக்குல்ல இது கேட்க. சார் கொடியை பார்த்து ஏன் சார் அவர்கிட்ட கொடியை பார்த்து கேட்டது அவர்கிட்ட கேட்கணும். ஆனா சைக்காலஜின்னு ஒண்ணு இருக்கு இல்ல சார். கொடியை அவ்வளவு அண்டர் எஸ்டிமேட் பண்ணணும். கொடியை பார்த்து அவர் பரவசப்பட்டது கூட கூட்டணிக்கு தான் முதல்வர் ஆவோம்ன்ற நம்பிக்கையில தானே. ஆமா, விஜயை முதல்வர் ஆக்கணும்ன்ற எண்ணத்துல. கூட்டணின்னு வந்துட்டா அப்புறம் சப்ஜெக்ட் டு கண்டிஷன்ஸ் தானே. அதனால நீங்க கூட்டணிக்கு ரெடி ஆயிடுச்சு. ஒருவேளை 110 சீட்டு வராங்க திமுக, காங்கிரஸ் ஒரு 15 சீட்டு ஜெயிக்கிறாங்க. அப்ப திருப்பி பிரவீன் சக்கரவர்த்தி, சோழங்கர், அதுக்கப்புறமா மாணிக்கம் தாக்கூர்லாம் வரமாட்டாங்க. இங்கன்னா தான் வருவாங்க என்டிஏ கூட்டணி, அங்கெல்லாம் வரமாட்டாங்க. அதை பத்தி நம்ம பேச மாட்டோம் சார். 118 வரலன்னா யாரா இருந்தாலும் டேஞ்சர். அதுவும் பாஜக மேல இருக்கும்போது மணியண்ணன் ஒரு விஷயம் சொன்னார். விசிக, சிபிஐ அவங்கெல்லாம் மாற மாட்டாங்க, சிபிஎம் மாற மாட்டாங்க, ஆனா காங்கிரஸும் மாற மாட்டாங்க. ராகுல் காந்தி வேணா மாறாம இருக்கலாம், ஆனா காங்கிரஸ் எம்எல்ஏ நிறைய பேர் ரெசார்ட்டுக்கு போய் மாறுறதை நம்ம பார்த்துருக்கோம். காங்கிரஸ்க்கும் அந்த கேரண்டி கிடையாது. திரு சுவாமிநாதன், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, கூட்டணி ஆட்சி, 2.5 வருடங்கள் முதல்வர் பதவியை பிரிச்சுக்கிறது, துணை முதல்வர், இந்த அகாமடேஷன் அப்படிங்கிறதுல திரு விஜய்க்கு ஆர்வம் அதிகமாக இருக்குமா? இல்லை கட்சி தொடங்கியிருக்கோம், புதிய கட்சி, முதன்முறையாக தேர்தலில் போட்டியிடுறோம், நமக்குன்னு எத்தனை சதவீதம் பேர் இருக்கிறார்கள் அப்படின்றத முதல் தேர்தலில் தெரிந்து கொள்ளலாம் அப்படின்ற ஆர்வம் அவருக்கு பிரதானமாக இருக்குமா? தனித்து போட்டியிடுவதற்கு தான் பெரும்பாலுமான அவருடைய ஆர்வம் இருக்கும். ஏன்னா விஜய் அவர்களை பொறுத்தவரை அவர் பாஜக, அதிமுக கூட்டணி, அவர்கள் கொடுக்கக்கூடிய துணை முதல்வர் அப்படிங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, இது எல்லாத்தையும் கடந்து அவர் ஆழமாக நம்புறார். ஒவ்வொரு வீட்டிலும் விஜய் இருக்காரு அப்படின்னு தான் அவர் தொடர்ச்சியாக நம்பிக்கொண்டிருக்கிறார். ஸோ அவர் தன் பலத்தை பரிசோதித்து பார்க்கணும், நமக்கு எவ்வளவு செல்வாக்கு இருக்குன்னு பார்க்கணும் அப்படிங்கிறதா அவருடைய நிலைப்பாடா இருக்கும். இன்னொன்று, இது முதல் தேர்தல், அவர் சந்திக்கக்கூடிய முதல் தேர்தல் என்பது விஜயகாந்த் அவர்கள் தனித்து தேர்தலை சந்தித்தார், ஒரு 8% ஓட்டை எடுத்தார். பாராளுமன்ற தேர்தலில் தொடர்ந்து 10% எடுத்தார். அதுக்கு பின்புதான் அவருக்கான ஒரு வாய்ப்பு பெரிய அளவுல எல்லாம் வந்தது. சோ விஜய் அவர்களுக்கு அது இயல்பாகவே முதல் தேர்தலில் வந்தாலுமே கூட அவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஏதோ ஒரு இடத்துல போய் ஏன் நம்மளை நம்பர் 2 ஆக்கிக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். முதல் இடத்துலதான் அவர் திரைத்துறையில இருக்கிறார். அதை விட்டு நாம வர்றோம், நம்ம வருகிற பொழுது இங்கேயே நம்பர் 1 ஆகணும். இன்னொன்னு, இந்த அணி வெற்றியே பெற்றாலும் கூட விஜயால் தான் வெற்றி பெற்றோம் அப்படிங்கிறத பாஜகவும் அதிமுகவும் முதல்ல ஏத்துக்குவாங்க. ஒருவேளை இந்த அணி இங்க வந்த பிறகு ஒரு பயங்கர மெஜாரிட்டியில தான் ஜெயிப்பாங்க இப்படி ஒரு அணி அமைந்து விட்டால். ஆனா அந்த கிரெடிட் விஜய் அவர்களுக்கு தான் கிடைக்குமா? எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தரப்பு இது அதிமுகவுக்கு கிடைத்த வெற்றின்னு சொல்லலாம். மோடி அவர்களுடைய பிரச்சாரத்துக்கு கிடைத்த வெற்றின்னு பாஜக கிளைம் எடுப்பாங்க. மதுராந்தகத்துக்கு வந்தாரு, மதுரைக்கு வந்தாரு, திருச்சிக்கு வந்தாரு, பல திட்டங்களை தந்தார், அதனோட கிடைத்த வெற்றின்னு சொல்லுவாங்க. இதுல விஜய் என்கிற சக்தி தேர்தலுக்கு மட்டுமே பயன்படக்கூடிய ஆயுதமா மாறிடுவாங்க. நீங்க இப்ப விஜய்க்கு தற்காலிக தீர்வு, நிரந்தர தீர்வு. இன்னைக்கு அவருக்கு இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு மத்தியில உடனடியாக கிடைக்கக்கூடிய ஆட்சி அதிகாரம் என்பது தற்காலிக தீர்வு. பட் அவருக்கான தேவை என்பது நிரந்தர தீர்வு தானே. அவர் வந்தது முதல்வராகணும் என்பதற்காக அதுக்கு ஒரு கனவா கூட இருக்கலாம், அது கொஞ்சம் தள்ளி கூட போகலாம். பட் அவர் எந்த முயற்சியுமே எடுக்காம, இப்ப நீங்க சீமான் அவர்கள் களத்துல இருக்கிறார், 8% ஓட்டை இன்னைக்கு தொற்றுக்கார், கடுமையா உழைத்திருக்கிறார். அவருக்கு வெற்றி கிடைக்கலன்னா வருத்தம் இருக்கும். விஜய் அவர்கள் பெரிதாக உழைக்கவும் இல்லை, மெனக்கெடவும் இல்லையே. அப்ப இந்த முறை வெற்றி தள்ளி போகுதுங்கிறதுனால விஜய் சோர்ந்து இனிமேல் வெளியவே வரமாட்டாருன்னு சொல்ல முடியுமா? ஏற்கனவே பனையூர் பண்ணையாரே வெளியே வந்தா அதிமுக ட்விட் போடுறாங்க, வீட்டை விட்டு வெளியே வாங்கன்னு நயனா நாகேந்திரன் அவர்களே பேசுகிறார். சோ அப்படி இருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு இந்த தோல்வியும் அவ்வளவு பெரிய துவண்டு விடாது அப்படின்னு தான் நான் பாக்குறேன். வேண்டுமானால் அவருடைய ரசிகர்கள் சோர்ந்து போலாம்,
அந்த ஒரு ஓட்டத்துல ஒரு சிறிய தடை இருக்கலாம். பட் அவர் மீண்டும் வெளியே வந்தாரு, ஒரு வெள்ளிக்கிழமை தோறும் வந்தாரு, மாதத்துல ஒரு நாள் வந்தாருன்னா அந்த ஓட்டம் ஓடிவிட முடியும். பட் இப்படி ஒரு அணியில சேர்ந்து அவர் உண்மையிலே கொஞ்சம் பொறுப்புகளுக்கும் வர முடியும் இந்த அணி அமைந்தால். அப்படி வந்தால் கூட அது இவரால் கிடைத்த வெற்றி என்பது தேர்வுக்கு முன்பு நம்ம பேசுறோம். வெற்றி பெற்ற பின்பு இவரால் கிடைத்த வெற்றி என்கிற அங்கீகாரம் கிடைக்குமா என்பதை ஒரு கேள்விக்குறியாகும். இதையெல்லாம் யோசிப்பார் அவரு. இதையெல்லாம் பரிசீலனை செய்து வெளியிலே நிற்பதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக. திரு மணி, தவேகா இந்த அகாமடேஷனுக்கு ஒத்துக்குமான் அப்படின்னு பேசணும். உண்மையிலேயே அதிமுக அந்த அகாமடேஷனுக்கு ஒத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? பாஜக சொல்ற கூட்டணி ஆட்சி 2.5 வருடங்கள் ஆட்சி அதிகாரத்தை பங்கீடு செய்து கொள்வது, தேர்தலுக்கு முன்பே 60-70 தொகுதிகளை தாவேகாங்கிற ஒரு புதிய கட்சிக்கு கொடுப்பது, இவ்வளவு அகாமடேஷனுக்கு அவங்க ஒத்துக்குவாங்களா? ஏடிஎம்கே ஒத்துக்க மாட்டாங்க. அவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்க மாட்டாங்க. சீக்கிரமாக ஒத்துக்க மாட்டாங்க. மேலேருந்து ஆம் ட்விஸ்ட் பண்ணால் ஒத்துப்பாங்க. அதுதான பிரச்சனையா? அவேகா ஆம் ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி பிஜேபி ஏடிஎம்கேவும் ஆம் ட்விஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆம் ட்விஸ்ட் பண்ணி தான் அலையன்ஸ்க்கு கூட்டின்னு வந்தாங்க. பிப்ரவரி மாதம் எஸ்டிபிஐ மாநாட்டில் போய் 26, 36, 46 எப்பயுமே ஏடிஎம்கே பிஜேபியோட போக மாட்டேன்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி 2 மாதம் முடிவுக்குள்ளே ஏப்ரல் 10ஆம் தேதி போய் அமித்ஷாவோட அருகிலாமல் இருந்து அலையன்ஸ் அனௌன்ஸ் பண்ணார். அது கூட அவர் பண்ணல, அமித்ஷா தான் அனௌன்ஸ் பண்ணார். 2வது நம்பர்ஸ் கேமில் உள்ளே வந்தாங்கன்னா நெருக்கடி தான், அதிலெல்லாம் சந்தேகமே இல்லை. ஒரு விஷயம், இது ரொம்ப சிக்கலான ரொம்ப டைசி சுச்சுவேஷனில் தான் இருக்குது. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இண்டெக்ஸ் ஆஃப் அப்போசிஷன் யூனிட்டி இல்லைன்னா ரூலிங் பார்ட்டி, அதுவும் டிஎம்கே இன்றைக்கி ஒரு சூப்பர் மெகா அலையன்ஸ் மட்டும் இல்லை, பர்செப்ஷனில் அவங்க முன்னால் இருந்துக்கிட்டே இருக்காங்க. அதை கவுண்டர் பண்ணுறதுக்கு அப்போசிஷன்ஸ் களத்திலே இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். என்ன தான் விஜய் அவர்கள் வரும்பொழுது மைனாரிட்டிஸ் ஓட்டு கீழே போனாலுமே அது ஒரு ஸ்ட்ரென்த்து தான். இந்த அலையன்ஸ்க்கு என்டிஏக்கு அது ஒரு ஸ்ட்ரென்த்து தான். பிரியன் சொல்கிறதுலேருந்து நான் வேறுபடுகிறேன். அது டிஎம்கே வெற்றியை உறுதிப்படுத்தும் நான் நம்பல. ஆக்சுவலி இட்ஸ் அதர் வே அரவுண்ட். ஆட்சி மாற்றம் உறுதின்னு நான் நம்புறேன். ஒருவேளை விஜய் வந்தா பெர்செப்ஷனா அரித்மெட்டிக்கா ஓட் ட்ரான்ஸ்ஃபர் நடந்து அது கன்வெர்ட் ஆகுமா? அதுதான் கேட்குறேன். ஆயிடும் நான் நம்புகிறேன். ஏன்னா நீங்கள் இது அதில் சில சேதாரங்கள் இருக்கும். அவர் சொன்ன மாதிரி மைனாரிட்டிஸ் ஓட்டு 90% மைனாரிட்டிஸ் ஓட் வெளியில் போகலாம், அதை நான் ஒத்துக்கிறேன் நான். பட் இந்த எலெக்ஷன் ஸ்டாலின் வேணுமா வேணாமான்னும் போது, அன்லைக் பிஜேபி மோடி வேணுமா வேணாமான்னு இருக்கும்பொழுது இருந்த அந்த கன்சால்டேஷன் இப்போ இருக்காது நான் நம்புகிறேன். ஆன்டி பிஜேபி கன்சால்டேஷன் இருக்காது. தட்ஸ் வாட் மை ஃபீலிங் இஸ். ஏன்னா இங்கே ஒரு கவர்மெண்ட் இருக்குது, எலெக்டட் கவர்மெண்ட் இருக்குது. அதோட ப்ளஸ் அண்ட் மைனஸை வச்சு தான் நீங்கள் எலெக்ஷனை சந்திக்க போகிறீங்க. உங்கள் மெயின் கொஸ்டினுக்கான பதில் என்பது, எடப்பாடி அதை விரும்புவாரானா விரும்ப மாட்டார். அதுக்கெல்லாம் ஒருபோதும் ஒத்துக்க மாட்டார். அவர் இந்த 2.5 years சுழற்சி முறை அது எதுக்குமே அவர் ஒத்துக்க மாட்டார். அப்போ இதுக்கு மத்தியில் எப்படி இவங்களை அகாமடேட் பண்ணுறாங்கன்றது தான் பிஜேபியோட சேலஞ்ச். கடந்த காலங்களில் இது சாத்தியப்பட்டிருக்கு, இது ஒன்றும் சாத்தியப்படாமல் இல்லை. கிட்டத்தட்ட 100 தொகுதிகளை நீங்கள் இவங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கும் இல்லையா? குறைந்தபட்சம் இப்போதைக்கு நம்ம ஃபீல் பண்ணுறது. ஒரு காலத்தில் விஜயகாந்த் மக்களோடையும் ஆண்டவனோடையும் கூட்டணின்னு சொல்லிட்டு பிறகு 41 சீட் வாங்கிட்டு செட்டில் ஆனார். இன்னொன்று, இதில் மெயின் பிளேயராக இருக்க விஜய் எந்த கருத்துமே தெரிவிக்கல. ஸோ தன்னை பற்றி இந்த பேச்சு வர்றதையும் தான் பேசுபடு பொருளாக இருப்பதையும் அவர் விரும்புகிறார், ரசிக்கிறார். அதிமுக பேசும்போதும் பேசலை, காங்கிரஸ் பேசும்போதும் பேசலை, இப்போ பாஜக பேசும்போதும் பேசலை. அவர் அமைதியாக. இப்போ இதில் 2 புது டெவலப்மெண்ட் என்னென்னா, இதையும் நம்ம சொல்லி ஆகணும். அவருக்கு விடப்பட்ட சம்மனை பற்றி மட்டும் நம்ம சொல்கிறோம். செந்தில் பாலாஜிக்கு சம்மன் போயிருக்கு. அப்போ அது என்ன கேம் நடக்குதாங்க? ஈவன் தோ இட் இஸ் ஆல்மோஸ்ட் சுப்ரீம் கோர்ட் மானிட்டர்டு இன்வெஸ்டிகேஷனாக இருந்தாலுமே விஜய்க்கு சம்மன் போனது புதுசு இல்லை கார்த்திகேயன், அது 3rd டைம். ஏன்னா அவர் தான் கதாநாயகன் அந்த இன்சிடென்ட், அவரோட கூட்டத்துக்கு வந்தவங்க. பட் செந்தில் பாலாஜிக்கு போனது தானே பெரிய இஷ்யூ உங்களுக்கு. அப்போ என்ன இங்கே நடந்துகிட்டு இருக்குது? அப்போ இதை இந்த அலைன்ஸ் ஸ்டாக்ஸோட பொருத்தி தான் நம்ம பார்க்கணும். தேர் ஆர் மெனி டாட்ஸ், அதையும் சேர்த்து தான் பேசணும். திரு பிரியன், அரித்மெட்டிக்கா ஏடிஎம்கே, பிஜேபி, தாவேகா இவங்களுக்குள்ள ஒரு இணக்கம் அது ஓட் டிரான்ஸ்ஃபர் உருவாகி சீட் கன்வர்ஷனாக மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் ஏன் குறைவுன்னு சொன்னீங்க? சில போது அரித்மேட்டிக் பாலிடிக்ஸில் ஒர்க் பண்ணாது. 1+1 3 போயிடும். சில போது இங்கே கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுதுங்க. ஆக்சுவலாக பாஜக இது கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு போய் சேர்ந்தார், எடுத்த உடனே போய் சேர்றாரு. முதல் எலெக்ஷன்ஸ்லேயே வார்த்தையை தவறி போகிறாரு, சொன்ன வாக்குறுதியை காப்பாற்ற முடியல அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அவர் முதல்லயே இந்த கொள்கை எதிரிலாம் சொல்லாமல், என்னுடைய கோல் திமுகவை ஆட்சியை விட்டு அகற்றுவது, அதற்கு நான் என்ன வேணால் பண்ணுவேன்னு சொல்லிட்டு வந்திருந்தாரு வச்சுக்கோங்களேன். அப்போ அது இப்போ போய் சேர்ந்தாருன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ திமுகங்கிற பொது எதிரியை வீழ்த்துவதற்கு சேர்ந்தேன்னு சொன்னால் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லலாம். அந்த கெமிஸ்ட்ரி தான் ஒர்க் அவுட் ஆகுமான்னு பார்க்கணும். அந்த கெமிஸ்ட்ரி தான். ஒரு நிமிஷம், அதை எந்த நேரத்திலையும் இந்த அஜெண்டாவை மாற்றிக்கிறது அரசியல் கட்சிகளுக்கு ரொம்ப சர்வசாதாரணமானது. யாருக்கும் வெட்கம் இல்லை. அதுதான் உண்மை. இங்கே எங்க கொள்கை அரசியல் நடக்குது, எதிராக இருந்தவங்க போய் சேர்றாங்க. அந்த கான்சிக்வன்சஸையும் அந்த கட்சிகள் எதிர்கொண்டு தானே ஆகுறாங்க. அது ரிவார்டும் ஆயிருக்குன்றாங்க. 99ல
6 டிஎம்கே எம்பிஸை வச்சு கலைஞர் வந்து பிஜேபியை சப்போர்ட் பண்ணியே போனார். இத்தனைக்கும் வந்து அந்த எலெக்ஷனில் வந்து ஆன்டி பிஜேபி பிளாங்க்ல தான் அவங்க 6 பேர் ஜெயிச்சு போகிறாங்க. பட் ஜெயிச்ச பிறகு என்ன ஆகுது, ஒரு ஓட்டில் ஜெயலலிதா கவுக்கும் போது 99 ஏப்ரலில் அப்படியே போய் அங்கே சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் 4 இயர்ஸ் அங்கே இருந்தாங்க. ஸோ இதற்கான முன்னுதாரணங்கள் கடந்த காலத்தில் இருக்குது. அதையும் கவனத்தில் வச்சு தான் பேசணும். இந்த பிரியன் சொல்ற ஒரு பாயிண்ட் நான் ஏத்துக்கிறேன். கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகல. அது அப்சல்யூட்லி கரெக்ட் அவர் சொல்றது. நீ ஆரம்பத்திலேயே வந்து திமுக தான் பொது எதிரின்னு சொல்லியிருந்தா இன்னைக்கு வந்து ப்ரோ பிஜேபி லைன் எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸும் அதுக்கான அதாவது எப்படி அதை கன்வின்ஸ் பண்றது ஈஸியா இருக்கும். இப்ப கொள்கை எதிரி அரசியல் எதிரின்னு சொல்லிட்டு இப்ப இந்த ஸ்டாண்ட் எடுத்தீங்கன்னா இதை கன்வின்ஸ் பண்றது டிஃபிகல்ட் பட் நாட் இம்பாசிபிள். டைம் இல்ல கன்வின்ஸ் ஒரு பேச்சுக்காக கேட்கிறேன். பாஜக இருக்கிறதுனால தானே சிக்கல். ஒருவேளை பாஜக வெளியேறி அதிமுக தாவேக்கான 100% வாய்ப்பு இல்லை. இது உங்களுடைய உங்களுக்கு என்ன பாஜக மேல அவ்வளவு ஒரு பாசம் எனக்கு தெரியல. அப்படிலாம் வாய்ப்பே இல்லை. அதுக்கு அவங்க எப்படி அவங்க விட்டுட்டு போவாங்க? இல்ல அந்த விஷயம் எங்க போவாங்க? பிஜேபி எங்க போவோம்? இல்ல அதான் அங்க ஆக்சுவலா பிஜேபி ஆப்ஷன்ஸ் என்ன? அதிமுக முதலே அதை பண்ணியிருக்கணும். அதிமுக போனாங்க, ட்ரை பண்ணாங்க, ட்ரை பண்ணி தாவேக்காவோட போறது ட்ரை பண்ணாங்க. அதை சென்ஸ் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டாங்க பாஜக அதிமுக. நீங்க சொல்ற கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிடுமேங்கிறது இல்ல கார்த்திகேயன். அது நடந்தது நல்லது நடக்காது. அதிமுக பாஜக கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும், அதிமுக தாவேக்கான கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும். அது இன்னும் சில கட்சிகள் கூட வரும், திமுக அதிருப்தியா இருக்கிற கட்சிகள் கூட வரலாம், சொல்ல முடியாது. ஆனால் அதிமுக தாவேக்கா பாஜகன்றதுல பாஜக அங்க வரும்போதுதான் அந்த கெமிஸ்ட்ரி விஷயங்கள்லாம் அங்க வருது. இல்ல பாஜக வெளியேற வாய்ப்பே இல்லைன்னு அதை ரூல் அவுட் பண்றாங்க. பாஜகவுக்கு இப்ப வேற வழி இல்லை சார். அதிமுக விட்டா இங்க தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் அவங்க கூட்டு சேர முடியும்? போன பார்லிமெண்ட் எலெக்ஷன் எத்தனை பேர் சேர்ந்தாங்க அவங்க கூட? திருப்பி பாமக வேணா போகலாமே தவிர, பெரிய ஒரு தினகரன் இருக்கலாமே தவிர, அவங்களுக்கு வந்து இது அவங்களுக்கு இந்த அசம்பிளி எலெக்ஷன் முக்கியத்துவம் இல்லாத இருக்கலாம். 29 எங்களுக்கு முக்கியம்னு நினைக்கலாம். ஆனால் இதில் வந்து அதிமுகவோட ஒரு கூட்டணி சேர்ந்துட்டாங்க. 4 சீட்டை ஒரு 10 சீட்டாக மாற்றினா அது அவங்களுக்கு வெற்றி தான். எப்படி வெஸ்ட் பெங்காலில் 1லேருந்து ஆரம்பிச்சு இப்போ 77 போயிருக்காங்களோ அந்த மாதிரி எங்கேயும் ட்ரை பண்ணுவோம். எல்லா இடத்துலையும் அப்படி தான் பண்ணுறாங்க. ஒரு ரீஜனல் பார்ட்டியை பிடிச்சி அது வழியாக மேலே வந்து கடைசியில் ரீஜனல் பார்ட்டியை ஒன்றும் இல்லாத பண்ணிவிடுவாங்க. அதுக்கு பல எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதனால் அவங்க இந்த வாட்டி அதிமுக விட மாட்டாங்க. பீயிங் இன் சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்களுக்கு எல்லா விதமான ஒருத்தரை கட்டி போடுறதுக்கான எல்லா விதமான விஷயங்களும் அவங்ககிட்ட இருக்குது. அது அந்த ஆயுதத்தை எடுக்கிறாங்களா இல்லையான்றதான் பிரச்சனை. யார் மேலே அந்த ஆயுதத்தை எடுக்க? இப்போ செந்தில் பாலாஜிக்கு சம்மன் கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன விதமான மெசேஜ் கன்வே பண்ணுறாங்க பாருங்கள் விஜய்க்கு. ஐயா அது வேறு அங்கேயும் நாங்கள் ஒரு சம்மன் கொடுத்துருக்கோம், நீங்கள் வந்து 3 நாள் நீங்கள் என்ன சொன்னீங்க, நீங்கள்லாம் வந்து செந்தில் பாலாஜி தான் இதுக்கு காரணம் அப்படின்னு நீங்கள்லாம் உங்கள் வாக்குமூலம் கொடுத்துட்டு வந்தீங்க. நீங்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் நாங்கள் செந்தில் பாலாஜியை கால்ஃபார் பண்ணியிருக்கோம். இப்போ புரிஞ்சுக்கோங்க, ஒன்று நாங்கள் அந்த லைனில் ப்ரொசீட் பண்ணணும்னா நீங்கள் வந்து வரணும் எங்களுடைய தேவைக்கேற்ப. இல்லை அவர் செந்தில் பாலாஜி இல்லை உங்கள் லைனில் ப்ரொசீட், செந்தில் பாலாஜி வேண்டாம், நாங்கள் செந்தில் பாலாஜியை வந்து இன்க்ளூட் பண்ண மாட்டோம், விஜயை வந்து என்டிஏ கூட்டணிக்கு அனுப்பி விடுவோம், செந்தில் பாலாஜி விஷயத்தில் அவரெல்லாம் குற்றவாளி ஆக்கணும் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டா அப்படின்னு உங்கள் விருப்பமாக இருந்தால் தாவேக்கா நீங்கள் வாங்க. இல்லை அது மாதிரிலாம் எங்களுக்கு கவலை இல்லை, நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க அப்படின்னா உங்களை சார்ஜ் ஷீட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுவோம் நாங்கள். சில திகில் படம் வந்து கிளைமேக்ஸ் வரைக்குமே அப்படிதான் இருக்கும். இடைவேளைக்கு அப்புறமா அந்த இது டோன் டவுன் ஆகாது. அது மாதிரி தான் கோட்டீஸ்வரன், நானும் 1 மணி நேரமா எங்கேயாவது ஒண்ணு சேர்த்துற முடியுமான்னு பாக்குறேன். வாய்ப்பே இல்லை போல இருக்கு. உங்க ஆசை நிறைவேறாது போல இருக்கே. இல்ல ஏன் ஆசைன்றதை தாண்டி மணியண்ணன் சொன்னது ஒரு விஷயம் உண்மை. அது என்னன்னா அவங்க வந்து என்ஜாய் பண்றாரு. காங்கிரஸ் கூப்பிட்டாங்க, சிங்கப்பூர்ல கூப்பிட்டாங்க, ஹாங்காங்ல கூப்பிட்டாங்க, ஜப்பான்ல கூப்பிட்டாங்க, ஜாக்கி ஜான் அதை என்ஜாய் பண்ணாரு. அதுக்கு முன்னாடி விசிகாவை அவர் கூப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் விசிகா வரல, அப்புறம் காங்கிரஸ் வரல, அப்புறம் அதிமுக அதுக்கு முன்னாடி என்ஜாய் பண்ணாரு. அப்போ அந்த ஊடக வெளிச்சம் 4 பேர் நம்மளை பற்றி பேசிகிட்டே இருக்கணும். அதுதான் இவரும் சொல்லியிருந்தாரு. இவர் யாரை பற்றியும் பேசலை, ஆனால் எல்லாருமே இவரை பற்றி தான் பேசுகிறாங்கன்னு அண்ணா நாஞ்சில் சம்பத் பேசியிருப்பார். அப்போ என்னன்னா இதை வந்து அவர் என்ஜாய் பண்ணுறார். 4 பேர் நம்மளை பற்றி பேசிக்கிட்டே இருக்கணும், இப்படியே நொங்குறிச்சு அரசியல் பண்ணி அதில் அப்படியே வைப்பு பண்ணிக்கினே பாட்டு போட்டுக்கினே அப்படியே ஸ்பீக்கர் டான்ஸ் ஆடிக்கினே அப்படியே போயிடணும். இதுதான் அவரோட நினைப்பு. நாட்டில் என்ன நடக்குதுன்னா ஒரு கமெண்ட் ஒன்று பாப்புலராக ஓடிக்கிட்டு இருக்கு, ஒத்த ரோசா குழந்தைய ரொம்ப அழகாக வளர்த்துருக்கமா அப்படின்ற மாதிரி தான் கிராமங்களில் பேசிக்கிட்டு இருக்காங்க. பர்செப்ஷனே தெரியல. அதாவது வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்கிறாங்களோ இல்லையோ நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. அதே வீட்டில் ரஜினி சாரோட ரசிகர்களும் இருக்கிறாங்க, அஜித் ரசிகர்களும் இருக்கிறாங்க. இவர் ரசிகர்கள் ஒண்டி தான் இருக்கிறாங்கன்னு கிடையாது. இவருக்கு அந்த தேர்தலினுடைய ஆத்தினுடைய ஆழமும் தெரியாது, அதுல முதல்ல இருக்கான்னு தெரியாது. அதனால அவர் பதட்டம் இல்லாம ஜாலியா இருக்கிற மாதிரி காட்டுகிறார். பிரியன் சார் சொன்ன செய்தி ரொம்ப முக்கியமானது. அதிமுக கட்சியாகவும் பலவீனமா இருக்கு, கூட்டணியாகவும் பலவீனமா இருக்குன்னா அதை தானே திரு விஜய் டார்கெட் பண்றாரு. அது என்ன நடக்குதுன்னு பார்க்காமையே வந்து சேர்ந்துருவாரா இந்த எலெக்ஷன்? விஜய் அரசியலே பண்றது இல்ல, அவர் எங்க டார்கெட் பண்றாரு?
மக்களை போய் கூட ஓட்டு போட மாட்டேன், தேர்தலுக்கு பிறகு வர நான் ஊரா கிராமமானா அது என்ன சார் அரசியல்? பிரியன் சார் வந்து அதிமுக பலமா இருக்கு, பயங்கரமான கூட்டணின்னு சொன்னா அது கரெக்ட். புதுசா அவர் ஃபர்ஸ்ட்ல இருந்து அண்ணா அதை தானே சொல்லிட்டு இருக்காரு. அது ஒரு சில நேரத்தில் அது உண்மை. இன்னொன்று, பிரியன் சார் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல என்ன சொன்னார்னா, இது என்னங்க கேஸ், இதெல்லாம் பண்ண முடியாதா அப்படின்னு தாவேக்காக்கு ஒரு சப்போர்ட்டா பேசுறாங்க. அது தைரியமா, ஒன்றும் பயப்படாதீங்க, ஊழல்வாதிகளே நிறைய பேர் இருக்காங்க. ரெண்டாவது ரவுண்ட்ல என்ன சொல்றாருன்னா, சிபிஐ வந்து சார்ஜ் ஷீட்ல சேர்த்துட்டா பாத்துக்கங்க அப்படின்னு விஜய்க்கு பயம் புத்துறாரு. ஒரே ரவுண்ட்ல வந்து அண்ணியாவும் அம்பி மாதிரியும் அண்ணியன் மாதிரியும் காட்டுறாரு. அப்போ ஆல்ரெடி குழப்பவாதி விஜய். இப்போ இதை பார்த்தாருன்னா பிரியன் சார் என்னது எதுவும் பண்ண மாட்டாங்களா, ஐ ஜாலின்னு வாரு, என்னது சார்ஜ் ஷீட்ல சேர்ப்பாங்களா, ஐயோ நான் போல அப்படின்னு வாரு. சுருக்கமா சார், மணி சார். இல்லை, விஜய் என்னவா வேணா ஆயிட்டு போறாரு. ஆனால் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த சப்போர்ட் பேஸை வந்து இந்த ரெண்டு பெரிய கட்சிகளும் வந்து ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கணும். இவங்க செய்ய தவறிய இவங்களுடைய தவறுகள், இவருடைய குற்றங்கள், இவருடைய சரிவுகள், இவங்க செஞ்ச பாவங்கள், அதுதானே வந்து அங்கே வந்து ஒரு ஓட் பேஸை ஏற்படுத்துது. அதனால இதை வேக்கப் காலாக இவங்க ரெண்டு பேரும் எடுத்துக்கணும். அதை அப்படி தான் புரிஞ்சுக்கணும்னு நான் பார்க்குறேன். இன்னைக்கு விஜய் இல்லைன்னா நாளைக்கு இன்னொருத்தர் வரப்போறாரு. ஆகவே இந்த எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஒழுங்காக இருந்தாங்கன்னா விஜய்க்கு இவ்வளோ ட்ராக்ஷன் கிடைச்சிருக்காது. நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து நேர்பட பேச நிறைவேறும். கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது.